நோக்கமாக தமிழ் அன்னைக்கு வணக்கம் தெரிவிக்கும் வகையில் இப்பள்ளியை 1955ஆம் ஆண்டு அமைத்து கொடுத்து இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக குருசாமி ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த இந்த தருணத்தில் கடமைப்பட்டுள்ளோம். அவரது உயர்ந்த உள்ளத்தை போற்றும் விதமாக நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு 1973-74ஆம் ஆண்டில் பயின்று சென்ற மதிப்பிற்குரிய டாக்டர் ஏ வேலுமணி ஐயா அவருடைய குடும்பத்தினரால் இப்பள்ளியானது புனரமைக்கப்பட்டு டாக்டர் ஏ வேலுமணி ஐயா முன்னிலையில் கலையுலக மார்க்கண்டேயன் என பார்ப்போற்றும் உயிரோட்ட நடிகர் திரு சிவகுமார் அவர்கள் திறந்து வைக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அனைவரும் கலந்து கொண்டு அன்புடன் நடத்தி கொடுக்க இன்முகத்தோடு இறைஞ்சுகின்றோம். நிர்வாகத்தின் சார்பாக உயிரோட்டமாக்கிட நல்லதொரு வரவேற்பு வழங்க வருகிறார் நம் பள்ளியின் அன்பான தலைமை ஆசிரியர் திருமதி அன்பு செல்வி அவர்கள். கலைமாமணி திரு சிவகுமார் ஐயா அவர்கள் நமது ஊருக்கு அருகாமையில் இருக்கும் ஊரில் இருப்பவர், நமது கோவையை சேர்ந்தவர், நமது அன்புக்குரிய தலைவர் என்று வந்திருக்கிறார். விடைபெற்று சென்றவர்கள் இப்பொழுது நமது ஆசிரியர்களாக இருப்பவர்கள், மேலும் முன்னாள் ஆசிரியர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் சார்பாகவும் 61 படித்த மாணவர்கள் இப்பொழுது வரை படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லோருமே இங்கு குழுமி இருக்கும் பொழுது இந்த பள்ளி வளாகமானது அனைத்து செல்வங்களையும் பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது, பூரிப்படைந்துள்ளது. எனவே இந்த பெருமை முழுவதும் இந்த மண்ணின் மைந்த நமது பள்ளியின் மாணவர் மிகவும் தயவான ஈகை குணமுடைய நமது டாக்டர் வேலுமணி ஐயாவுக்கு தான் இந்த பெருமை அனைத்துமே சாரும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நமது பள்ளியின் சார்பாக வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். உயர்நிலைப்பள்ளி அப்பநாயக்கன் பள்ளி புனரமைக்கப்பட்ட புதிய வளாகம். நமது பள்ளி கட்டிடம், கலையரங்கம், கழிப்பறைகள், விளையாட்டு அரங்கம், மைதானம், வளாகம் சுமார் 2.5 கோடி அளவில் செலவிட்டு ஐயா அவர்கள் உங்களுக்கு இதை அர்ப்பணித்துள்ளார்கள். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தைரோகர் வேலுமணி ஐயா அவர்களையும், நம்முடைய கலையுலக மார்க்கண்டேயன் ஐயா சிவகுமார் அவர்களுக்கும், வேலுமணி ஐயா குடும்பத்தார், இப்பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு செல்வி அவர்களுக்கும், பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், இந்நாள் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மூதுரையில் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமா. பொறுத்தவரை எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். ஈரோடு மண்ணில் மக்கள் சிந்தனை பேரவையில் ஒவ்வொரு வருடமும் நல்ல ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றுவார். அவர் அபார பேச்சு திறமை உடையவர். அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனில் நான் தலைமை ஆசிரியராக இருந்தபோது என்னுடைய ஒரு மாணவ கண்மணி ஒருத்தி அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் சக்தி மசாலா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னை சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் பயின்று இப்பொழுது ஐடி பிரிவில் பயின்று வருகிறார். உண்மையாலுமே அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையாலுமே அப்படியே நெஞ்சு உருகுது. ஐயா அவர்கள் நிறைய செய்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஐயா நானும் உங்களுடைய ஒரு ரசிகை என்றே கூறலாம். நிறைய படித்திருக்கிறேன்.
அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியை காணிக்கையாக்குவோம். இப்ப மீண்டும் ஒரு முறை இவர்களுடைய கொடையை நான் பாராட்டி இந்த வாய்ப்பு அமைத்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மாவட்ட கல்வி அலுவலர் நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கூலும் வேலுமணி அவர்கள் நிறைய மாற்றி 2.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நல்லா அவங்க சொன்ன மாதிரி புது பொண்ணு மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை மக்களை அப்பநாயக்கம்பட்டி ஊராட்சி மக்கள் தான் நல்லா பயன்படுத்திக்கணும். குழந்தைகளாம் இன்னும் அவங்க தொழிற்கல்வி எல்லாமே கொண்டு வராங்க. நம்ம ஊர்லேருந்து வெளியே போக வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இங்கே கொண்டு வரப்போ நம்ம மக்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கணும்னு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம ஊர் தண்ணி ரொம்ப கஷ்டமான ஊர். அதுவும் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணி தண்ணி பிரச்சனையும் ஓரளவுக்கு குறைச்சிட்டோம். எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களால் இந்த ஊருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறோன்னு நினைக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வெளிவருகிறேன். வணக்கம். நீங்கள் அடுத்ததாக எச்சம்லாம் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஒரு இடம் ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் 10th ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க்குக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகை கொடுத்துட்ருக்கேன். வணக்கம். எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தனாலும் போதும். நன்றி. தன்னடக்கம் என்பது இதைத்தான் நிரூபிக்கிறது. அவருக்கு கௌரவிக்க வந்தவரையே அவரே கௌரித்து சிறப்பித்துள்ளார். பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் பள்ளியின் கல்வி நிர்வாக மாவட்ட கல்வி நிர்வாக அலுவலருக்கும் இந்த ஊர் பஞ்சாயத்தினுடைய பிரசிடென்ட்டுக்கும் என்னுடன் கடந்த 10 மாதங்களாக நிறைய பேச்சாளர், பிலாசபர், பிலாந்திரபிஸ்ட் என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு பொருந்தும். 84 வயசு ஆச்சுங்கிறது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என் பக்கத்துல எப்ப நின்னாலும் நான் தான் கிழவ மாதிரி தெரிகிறேங்கிறது நான் என்னுடைய கருத்து. பட் அவருடைய ஊர் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் இருக்குது. என்னுடைய ஊர் இங்கிருந்து இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அவர் இந்த பள்ளிக்கு வந்ததும் இந்த பள்ளியை உங்களை ஊக்குவிக்க வந்ததற்கும் அவருக்கும் வரவேற்புகள், பாராட்டுகள், நன்றிகள். அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவருக்கும் வரவேற்புகள். நான் பாம்பேல 3 கெஸ்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த 3 பேரும் எனக்கு 42 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல பாம்பேக்கு போனப்போ அவங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்த உயர் அதிகாரிகள். இங்கிருந்து எந்த ஆதரவும் இல்லாம யாரையும் தெரியாம நான் பாம்பேக்கு போனப்போ என்னை அவங்க ஆல்மோஸ்ட் வளர்த்தி
விஞ்ஞானியாக்கி, அம்மா வளர்த்தி ஆளாக்குனாங்க, இவங்க வளர்த்தி விஞ்ஞானியாக்கி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவியல், அந்த சொல்லிக் கொடுத்த தைராய்டு, அந்த சொல்லிக் கொடுத்த எல்லா தொழில்நுட்பங்களையும் நான் கற்றுக்கொண்டு நான் வெளியே வந்து நான் இந்த ஒரு மகத்தான வெற்றி பாதையில் இன்று வெற்றியாளனாக இருப்பதற்கு அவர்கள் முக்கிய காரணம் என்பது எனக்கு நன்கு தெரியும். அதனால தான் இந்த நாள் சூஸ் பண்ணது, இந்த நாள் அவங்களை கூட்டிட்டு வந்தது. நான் படித்த பள்ளியை நான் நடக்கவில்லை, அதே போல சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களையும் நடக்க முடியவில்லை. அப்படி பார்க்கும்போது அவங்க 3 பேருடைய பங்கெடுப்பு மிகச்சிறந்த பங்கெடுப்பு. அவங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் அவங்களுடைய ஒரு மகத்தான ஒரு சப்போர்ட்டுக்காக அவங்களை இங்கே கூப்பிட்டுருக்கேன். அதுக்காக ஒரு கரவழி எழுதி அவர்களை சேர்த்துக்கணும். இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காசுநாயக்கம் பாளையம், அந்த ஊர்ல நான் வந்து எங்க அப்பா ஊருங்கிறதுனால அந்த ஊர் தான் என்னுடைய ஒரு அடையாளமா இருக்கும். எங்க அம்மா ஊரு இங்க அப்பநாயக்கம் ரெட்டிபுதூர். அந்த ஊர்ல இருந்து எத்தனையோ 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் ஒரு 15-20 பேர் தாசனங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் வரவேற்கிறது மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நிறைய என்னுடைய 1974 பேட்ச்ல என்னோட படிச்சவங்க அவங்க இன்னைக்கு என் கண்ணுக்கு தெரிகிறாங்க. அவங்க இந்த பள்ளி புனரமைப்புக்கு வியர்வையாலும் மனதாலும் ஒத்துழைத்து ஆதரவு கொடுத்து நண்பர் ராஜேந்திரன், ஈர்ப்பிரியார் ராஜேந்திரன் அவர்களுடைய டீமை ஒரு இந்த பெரிய ப்ராஜெக்ட், இது வந்து இந்த ஊர் லெவலில் இது பெரிய ப்ராஜெக்ட், அதை ரொம்ப சீக்கிரம் பண்ணி கொடுப்பதற்கு உதவிய 1974 பேட்ச் நண்பர்களுக்கு மிகவும் ஒரு கரவொலியுடன் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்நாள் மாணவர்கள் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் வந்தீங்களோ அண்ணன் சிவகுமாரனுடைய வருகையினால் இனி கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க. பள்ளியினுடைய மேல இருக்கிற பிரியத்தினால நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றிகள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேசலாம், ஆனா ஒரு சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு ஒரு சில பரிசளிப்புகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா அண்ணன் சிவகுமார் பேசுறேன்னு சொன்னாரு. ஸோ அதுவரை பொறுமையாக காத்திருங்கள். நான் வந்து ஒரு பயணம் என்பதை இதே மேடையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். அதை திருப்பி இன்னொருக்க சொல்ல ஆசைப்படலை. ஆனா இந்த பள்ளிக்கு இந்த ஒரு புனரமைப்புனால அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு இப்ப இருக்கிற கெப்பாசிட்டி விட இப்ப எத்தனை மாணவர்களை நாம் இங்கு பயில வைக்க முடியுமோ அதில் இரு மடங்கு இந்த பள்ளியில் சேர்க்க முடியும். இந்த பள்ளி தாளர்களுக்கும் இந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் அவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் முடிந்த அளவுக்கு இந்த பள்ளியில் மாணவர்களை அதிகம் சேர்த்து அவர்களுக்கு இவ்வளவு சலுகையான ஒரு மிகவும் சிறப்பான இந்த ஸ்கூல் மாதிரி எஜுகேஷன் எங்கேயுமே கிடையாதுங்கிறத நான் சொன்னா நீங்க நம்பி ஆகணும், கையில் கட்டி ஆகணும். எங்கேயாவது நீங்க கொஞ்சம் அழகான ஸ்கூல் இருக்கும், எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் கலரா ஃப்ளோர் இருக்கும், எங்கேயோ இதே மாதிரி ஒரு இதே மாதிரி சொல்ல முடியாது, ஒரு பொலிவோட ஒரு ரொம்ப அட்ராக்டிவா பில்டிங்ஸ் இருக்கும், டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த பள்ளியில கடந்த 50 வருஷமா இந்த மாநிலத்திலேயே மிகச்சிறந்த பள்ளிகளில் 10 பள்ளிகளை, இந்த மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த பள்ளிகள் 10 பள்ளிகள் எடுத்தீங்கன்னா
இந்த அப்பநாயக்கம்பட்டி பள்ளிக்கூடம் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்த பள்ளியினுடைய சிறப்பு. இங்க சொல்லிக் கொடுக்கிற விதம் இன்றும் நான் நினைவு கூறுவது, இந்த பள்ளியில் மிக நீண்ட காலம் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த என்ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கும் அவருடைய திருமதி ரங்கநாயகி அவர்களுக்கும் இன்னும் ஒரு முறை பலத்த காலவரையுடன் அவர்களுடைய நன்றிகளை அவர்கள் இப்பொழுது இல்லை. அவர்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு 13 டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 10 பேர் இல்லை, ஒரு 9 பேர் இல்லை, 4 பேர் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க அன்பளிப்பு இந்த பள்ளிக்கு. அவங்க தான் இந்த பள்ளியில சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணி நல்ல விதமாக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அப்புறம் தமிழ் மீடியம் பள்ளிக்கு மவுசு குறையிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆங்கில மீடியத்தில் படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும், ஆங்கில மீடியத்தில் படித்தா தான் நிறைய பெரிய வேலை கிடைக்கும்னு நிறைய பேர் இங்கேயே நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்புன்னு சொல்றது நான் இன்னும் சொல்லுவேன். ஏன்னா இந்த பள்ளியில படிச்சுட்டு இந்த ஊர்ல இருந்துட்டு இந்த வறுமையை பார்த்துட்டு இந்த ஒரு பயணத்தை நான் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா இங்க படிக்கிற குழந்தைகளுக்கும் இங்க படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த பள்ளியில் படிக்கும் ஒரு கல்வியை நாம் எந்த அளவுக்கு வேண்டும் என்றாலும் எடுத்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அது நடக்கும் என்பது என்னுடைய விருப்பம், நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைகள். அண்ணன் சிவகுமார் அவர்களை அதிகமாக நான் சொல்ல நிறைய எல்லாருக்கும் பல விதத்துல தெரியும். ஆனா இவர் கடந்த 10 மாசமா தான் எனக்கு தெரியும். இவருடைய பரிமாணம், இவருடைய ஒரு உச்சம், கலை, ஓவியம், நடிப்பு, பேச்சாளர். நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் பெரிய பேச்சாளர்னு இப்போ மாற்றிட்டேன். என்னை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுதான் அண்ணன் சிவகுமார் அவர்கள். அவர்களுடைய 2 பிள்ளைகள் கார்த்தி, சூர்யா கார்த்தி. அவங்க மருமகள் ஜோதிகா அவர்கள். இவர்கள் 3 பேரும், இவரையும் சேர்த்து 4 பேர்கள். இந்த 4 பேர்களும் இந்தியாவிலேயே கலை உலகிற்கு ஒரே குடும்பத்தில் இருந்து பங்களிப்பு என்றால் இந்த இந்தியாவில் இதே போன்ற 3 குடும்பங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஒன்று வந்து கபூர் ஃபேமிலி, அந்த குடும்பத்துல நிறைய கலைஞர்கள். 2வது அமிதாப் பச்சன் ஃபேமிலி, அங்கேயும் நிறைய கலைஞர்கள். அதுக்கு அடுத்தது அண்ணன் சிவகுமார் அவருடைய குடும்பம் தான் கலைக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் அண்ணன் என்ன மீட் பண்ண வச்சாரு. அண்ணன் கிட்ட சொன்ன யாரை வேணாலும் மீட் பண்ணலாம். நான் ஒரு நாள் செல்லாம கேட்டேன், சார் அண்ணன் ரஜினிகாந்த் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். பார்க்குறேன் அப்படின்னாரு. அடுத்த நாளே ஃபோன் பண்ணி ரஜினி உன்னை பார்க்கறது ரெடியா இருக்காருப்பா, நீ வர எப்போ வருவேன்னு கேட்டாரு. ஸோ அவரை மீட் பண்றதுங்கிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. அண்ணாவை கூட்டிட்டு போனேன். அவரு அண்ணா தான் அவருக்கு சீனியர். கலையுலகத்துக்கு ரஜினிகாந்த் வருவதற்கு முன்பேயே அண்ணா கலையுலகத்தில் இருந்ததுனால அவங்க 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடிகர் சத்யராஜ பார்க்க முடியுமான்னு ஏற்பாடு பண்ணாரு. அவரும் சொன்னாரு, நீ ஊர்ல இருந்தா பாப்பா, இன்னைக்கு என் பசங்க எல்லாம் வீட்டுக்கு இருக்காங்க அப்படின்னாரு. நானும் என்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு 2 குழந்தைகளும் ஒரு நாள் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றி. அவரு மனசு வச்சா யாரை வேணாலும் மீட் பண்ண வைக்க முடியும். அதுக்கு மேல இவருடைய ஒரு சில எனக்கு பிடிச்ச அண்ணன் என்ற முறையில், தலைவர் என்ற முறையில், ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்ற முறையில் கிட்டத்தட்ட 1971 இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி டைரி எழுதிட்டு இருக்காரு. 61 அவர் என்ன சொல்றேன் குறைக்காக 1961 இருந்து இன்னைக்கு வரைக்கும்
63 வருஷம் டெய்லி டைரி எழுதியிருக்காருன்னா அதே ஒரு பயங்கரமான சாதனை. திடீர்னு அவரை பத்தி கேட்டா அவர் அந்த டைரியை எடுத்து அவரை பத்தி மீட் பண்ண அன்னைக்கு எழுதுறத பத்தி அப்படியே நமக்கு ஒரு வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சு வச்சுருவாரு. சோ இது ஒரு ரஜினிக்கு முதல்ல சான்ஸ் கிடைச்சதாகட்டும், அல்லது ஒரு நடிகையோட ஒரு மலைச்சாரலில ஒரு கூடி ஓடி ஆடி விளையாடி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷம் என்பது எல்லா மனுஷங்கிட்டே இருக்காரு. அது இருக்கணும்னா டிசிப்ளின். டெய்லி ஒரு பக்கம் எழுதிட்டு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு 4 பக்கம் அனுப்புனாரு. என்ன சந்திச்சாரு, என்ன எப்படி சந்திச்சாரு, ஏன் சந்திச்சாரு, என்ன சந்திச்சதுல நான் யாரோ அதை பத்தி அவரே எழுதியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டிசிப்ளின். ஒண்ணு. ரெண்டாவது, அவரை வசனம் பேசுறது விட்டதுன்னா அவரை மாதிரி வசனம் யாருமே பேசவே முடியாது. பேச்சாளர் என்ற முறையில் மிக பலம் வாய்ந்த பேச்சாளர். இன்னைக்கு ஒரு 2 வசனம் பேச சொல்லியிருக்கிறேன், அவர் பேசுவாருன்னு நம்புறேன். அப்புறம் நடிகர், ஓவியர், அவர் சொன்னாரு, அவர் இந்த இந்தியாவுக்குள்ள என்னென்ன சிறப்பான பில்டிங்ஸ், சிறப்பான வள்ளுவர் கோட்டத்துல இருந்து பாம்பேல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல இருந்து எல்லா பக்கமும் அவரே போய் தங்கி அவரே குறைந்த செலவுல பண்ணி இருக்கிற ஓவிய புத்தகம் அப்படி இருக்கிறது. அந்த புத்தகத்தை எனக்கு பரிசளிப்பாக கொடுத்தார். அந்த புத்தகம் என்பது எங்கே காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அன்னைக்கே இவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் ஒரு ஓவியர் என்பது என்னால் நம்ப முடியவில்லை. அதற்கும் ஒரு பலத்த கைதட்டல் எனக்கு தேவை. நிறைய நேரம் நான் பேசுவேன், ஆனா அடிக்கடி நான் வருவேன். அவர் அடிக்கடி திருப்பி பேசிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு இவ்வளவுதான். இந்த பள்ளிக்கும், இந்த ஊருக்கும், இந்த தாலுகாவுக்கும், இந்த மாவட்டத்திற்கும், இந்த மாநிலத்துக்கும் என்னுடைய அன்பு, என்னுடைய ஆதரவு என்ன விதத்தில் முடியுமோ எல்லா விதத்திலையும் கொடுப்பேன் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் உறுதியாகிறேன். யாருன்னு பார்த்து அவங்களுக்கு எல்லா செலவுகளையும் எடுத்து அவங்க பள்ளிகளை படிக்க வச்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000 ஒரு பேச்சுலர் ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் இருப்பாங்க. இது வரைக்கும் 5000 பேர் அவங்க கல்வி அறிவு கொடுத்திருக்கிறார் என்பது. நான் பணம் வச்சுட்டு இருக்கிறேன், நான் பில்டிங் கட்டுறேன், அது ஒரு விஷயம். ஆனா இவங்க எல்லாம் கடந்த 10 வருஷமா நிஜமாவே சமுதாயத்துக்கு ஒன்னா கொடுக்கணும்னு இவ்வளவு பெரிய பெருந்தன்மையோடு அவர் செய்வதற்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பலத்த கடவுளுடன் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். இன்னைக்கு ஒரு சில சாதனையாளர்களுக்கு விருது வழங்க இருக்கிறோம். அந்த விருதுகள் இந்த ஒரு குழு இவங்கெல்லாம் கிரைட்டீரியா பார்த்து பிக்கப் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், பண்ணியிருக்கிறாங்க. இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா போட்ட சேருக்கு எல்லாரும் உள்ள இருக்குது. சிறிய அரங்கு இருந்தாலும் அரங்கு நிறைய இருக்கிறீங்க. எல்லாரும் வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வருஷம் முடிய வருது, இனியும் ஒரு 25 நாள் தான் இருக்குது. 2025 வருடம் உங்களுக்கு சிறப்பாகவும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் சுகாதாரத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களை இன்றே கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரைக்கு மற்றும் கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் அஜய் குமார், டாக்டர் ஜி.வி. கடிவால், டாக்டர் எம்.ஜி.ஆர். ராஜன், இந்த 3 பேரும் around 3 of you, I request you to come to the stage and they may be supported and started. ஒருத்தருக்கு வயசு 74 ஆச்சு, ஒருத்தருக்கு 70 ஆச்சு, இனி ஒருத்தருக்கு 66 வயசு ஆச்சு. இவங்க எல்லாருமே ரிட்டையர்டான விஞ்ஞானிகள். அவர் சொன்னாங்க, விஞ்ஞானிகள் ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க, தப்பா சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா விஞ்ஞானிகள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விஞ்ஞானிகள்னால யோசனை பண்றதுதான். 50 வருஷமா யோசிச்சுட்டாங்க, அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவர் என்னுடைய நண்பர்
டாக்டர் குருராஜ் கடிவால். இவர் கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட்டில் இருந்து நான் அங்கே சேர்றதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில் சேர்ந்தவர். அங்கேயே எம்எஸ்சி படித்து, அங்கேயே பிஹெச்டி படித்து, அங்கேயே விஞ்ஞானியாகி தன்னுடைய 40 வருடத்தை அந்த நிறுவனத்துக்கு ஒத்துக்கிறார். என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவர்கள் ஒரு பலத்த கருத்தட்டர். நான் ஏன் அவர்கிட்ட பண்ணா, இவர் அது 74 வயசு ஆச்சு, இவருக்கு 70 வயசு ஆச்சு. இவர் பேரு எம்ஜிஆர் ராஜன். இவர் ஒரு எம்ஜிஆருங்க. மைசூர் கோவிந்தராஜு ராமகிருஷ்ண ராஜன் இவர் பேரு. இவர் பெங்களூருக்காரரு. இவர் எனக்கு உயர் அதிகாரி. நாங்க பல சமயத்தில் உட்கார்ந்து நிறைய ஆர்கியூவும் பண்ணுவோம். ஆர்கியூ பண்ணதுக்கு அப்புறமும் அவர் கோபம் வராது. அப்படி என்னைய நல்ல விதமா விஞ்ஞானத்தை ஊக்குவிச்சு சொல்லி கொடுத்து, என்னுடைய இங்கிலீஷ் வீக்கா இருக்கும், என்னுடைய இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ணது டாக்டர் எம்ஜிஆர் ராஜன். அதுக்காக ஒரு பலத்தக்காரர். இவன் சின்ன பையன், என் வயசுல இவனுக்கு. ஆனா இவன் பிஎஸ்சி முடிச்சுட்டு டைரக்டா வேலைக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு. நான் கோயம்புத்தூர்ல 4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு போகும்போதும் அவன் எனக்கு சீனியர் ஆகிட்டான் அங்க போகும்போது. ஸோ நாங்க 2 பேரும் ஒரே வயசு, 2 பேரும் ஒரே மாதிரி ஏழை குடும்பங்கள்ல வந்தவங்க. 2 பேருமே பாம்பேக்கு வரும்போது பிஎஸ்சியோட வந்தோம். 2 பேருமே எம்எஸ்சி பிஹெச்டி அதே இன்ஸ்டியூட்ல தான் பண்ணணும். அவங்களுக்கும் ஒரே கைடு, எனக்கும் ஒரே கைடு. நாங்க எல்லாருமே தைராய்டுல வேலை செஞ்சிருக்கிறோம். எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஒரே வருஷமாச்சு. எங்க 2 பேருக்கு 2 குழந்தைங்க. நாங்க 2 பேருமே அவர் லவ் பண்ற பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்லி 2 பேருக்குமே அது கிடைக்காம கடைசியா அவர் ஊர்ல இருந்து அவங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒற்றுமை. இது மட்டும் கிடையாது. நான் பிஆர்சி விட்டு வெளியே இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சேன். இவர் நைஸா உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தாரு. இவன் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவர் வேலையை விட்டு போட்டு எனக்கே காம்படிட்டரா வந்திருக்காரு. இவர் டெல்லியில் உட்கார்ந்து டைகர் கேர் மாதிரி ஒரே கம்பெனி ரன் பண்றாரு. மார்க்கெட்ல தான் நாங்க காம்படிட்டர்ஸ். ஆனா இது வரைக்கும் 42 வருஷமா நாங்க ஒருத்தர் விட்டு பிரிஞ்சதில்லை. அவர் டெல்லியில் இருந்தாலும் நாங்க பெங்களூர்ல இருந்தாலும் இன்னும் வருஷம் 15 நாளைக்கு நாங்க எங்கேயோ ஒரு வருஷம் நீங்க லெவல்ல சுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு மிகச்சிறந்த தோழமை எனக்கு கிடைத்ததற்கும் இவருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். இவங்களுக்கு நான் போத்தலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களே சொன்னாங்க, முதல்ல நீ போத்தாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ணன் சிவகுமார் கையில் அவர்களுக்கு இந்த சாதனையை அளிப்பதில் சந்தோஷப்படுகிறேன். அவர் பாம்பேயில் இருந்து வரைந்த ஓவியங்களை அவர்களுக்கு நான் 1922 வரைந்த இந்த ஓவியங்கள் என்பதை அவர் காட்டுகிறார். அவர்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நுணுக்கமாக அதில் அந்த ஓவியத்தில் பாம்பேல போய் இங்கெல்லாம் நாம எங்கெல்லாம் டூரிஸ்ட் போயிட்டு வரோமோ அதெல்லாம் அன்னைக்கே அவர் போய் வரைஞ்சிருக்காரு.
மிகச் சிறந்த தொழிலதிபர் இந்த ஏரியாவில். அவர் பேரு தான் பெரிய பேரு, ஏவி வரதராஜன். இது வேலுமணி கொஞ்சம் காமனா இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க, இவரை பற்றி சிறப்பு உங்களுக்கு கேள்விப்படாத அண்ணன் ஏவி வரதராஜன் அவர்கள். இந்த சண்டை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கைதட்டல். அதுதாங்க வயதுக்கு மரியாதை. தி சென்னை சில்க்ஸுடைய மேனேஜிங் டைரக்டர் டி கே சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவரும் ஒரு காலத்துல கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாரு, MDNL VSNL வேலை செஞ்சாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மிகச்சிறந்த ஒரு ஜவுளி வியாபாரம், நகை வியாபாரம் என்று பார்த்தால் அண்ணன் டி கே சந்திரன் அவருடைய பெரிய குடும்பம். அவர் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்கிற 10 பேர குடும்பத்துல 12 பேரன்னு கேட்கணும். அவ்வளவு பெரிய குடும்பம் அது. தென்னிந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு ஜவுளி நகை. எத்தனை குழந்தைகள்? 8 brothers, 4 sisters, total family strength 125. ஓ, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 8 பேர் அண்ணன் தம்பிங்க, 4 பேர் அக்கா தங்கச்சிங்க. இந்த 12 பேருக்கும் 120 பேர குழந்தைகளும் இருக்கிறது. மிகப்பெரிய குடும்பம். இந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் இந்த காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாது. அண்ணன் அவர்களை எனக்கு 10 வருடமாக தெரியும். நாங்கள் நிறைய விஷயங்களை, இவருக்கு அடுத்தது எங்களோட நிறைய பேசுறது இவர். நாங்கள் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம். அண்ணன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு சிவகுமார் அண்ணன். இது அவர் கடையில வாங்கினது இல்லைங்க. நல்ல கடையா அண்ணன் ஏவி வரதராஜன் அவர்களை விட ஒருவர் இங்கே இருக்கிறார். 93 வயது. அண்ணன் ஜெகநாதன் அனுப்பட்டியிலிருந்து வந்திருக்கிறதாக ராஜேந்திரன் கூறுகிறார். அவரை மேடைக்கு அழைத்து வருமாறு. 93. இப்போ அவரை பார்த்தோன்னா உங்களுக்கு உற்சாகம் வருதா இல்லையா? அவ்வளவுதான். 93 கைதட்டல். வணக்கம். நீங்கள் இவ்வளவு, அவர் தன்னுடைய இளமையின் ரகசியத்தை ஒரு நிமிடத்தில் கூறுவார். நல்லா நடக்க மனசுல ஒண்ணு வச்சுக்க வேண்டாம். மனசை லேஸ் பண்ணிக்கோங்க. 60 வயசு வரைக்கும் கோபம், ஈசு, ரோசம், ஈகோ என்னென்னமோ இருக்கும். 70ல பாதி ஆயிரணும், 80ல சுத்தமா நிறுத்திடணும், 90ல ஒன்றும் கிடையாது. கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ் அப்படின்னு நினைச்சிட்டு தினம் 10,000 ஸ்டெப் நடக்கிறாரு. நானும் கடந்த 3 வருஷமா தினமும் ஒரு 10,000 ஸ்டெப் நடக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை உங்க மாதிரி இருக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாங்க. இதுல உப்பெல்லாம் இதுங்கல்ல கிலோமீட்டர். எனக்கு இவ்வளவு வயசு இருக்காங்க கூட பொறாமையா இல்ல. காலம் நிறைய முடி இருக்குது பாருங்க. போறோம்.
வணக்கம். நீங்கள் இவ்வளவு அவர் தன்னுடைய இளமையின் ரகசியத்தை ஒரு நிமிடத்தில் கூறுவார். நல்லா நடக்க மனசுல ஒன்றும் வச்சுக்க வேண்டாம். மனசை லேஸ் பண்ணிக்கோங்க. 60 வயசு வரைக்கும் கோபம், ஈசு, ரோசம், ஈகோ என்னென்னமோ இருக்கும். 70ல பாதி ஆயிடணும், 80ல சுத்தமா நிறுத்திடணும், 90ல ஒன்றும் கிடையாது, கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ் அப்படின்னு நினைச்சிட்டு தினம் 10,000 ஸ்டெப் நடக்கிறாரு. நானும் கடந்த 3 வருஷமா தினமும் ஒரு 10,000 ஸ்டெப் நடக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை உங்க மாதிரி இருக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாங்க. ಇದೆಲ್ಲ ಉಪ್ಪಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಫ್ರೀಡೋಮೀಟರ್ எனக்கு இவ்வளவு வயசு இருக்கிறாங்க கூட பொறாமையா இல்ல. தலை நிறைய முடி இருக்குது பாருங்க. போறோம். சார்ந்த இயக்கத்தினுடைய ஆசிரியை பொன்னாடை போர்க்கும்படி அண்ணன் சிவகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இவர் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர். ஐஐடி கரக்பூரில் அந்த காலத்திலேயே சென்று பயின்று வந்தவர். அவருடைய வெற்றிக்கும் அவருடைய பங்களிப்புக்கும் மீண்டும் ஒரு முறை கரவொலி கொடுக்கும்படி எனக்கு வேண்டிக் கொள்கிறேன். இந்த விழாவுடைய ஹீரோ தம்பி டாக்டர் வேலுமணி தான். அவரும் இந்த பள்ளிக்கு என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இந்த பள்ளி எப்படிலாம் வாழ்ந்தது அப்படிங்கிற விஷயம் 1955 கோட் போட்டிருந்தாங்க. 1957 நான் சென்னை சென்றேன். நான் படித்தது ஸ்கூல் பள்ளியில். நான் சென்னை கிளம்பி போகிறது 2 ஆண்டுக்கு முன்னாடி சோக்கிருக்காங்கனால இந்த பள்ளி எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய சகோதரி குழந்தைகள்லாம் தான் படிக்கிறார்கள். எல்லாரும் படிக்கிறோம். அவருக்கு இங்கே தான் புறப்பட்டிருக்காரு. ஒரு அப்பநாயக்கன் பட்டி என்பது தாயின் மடி மாதிரி. தாயின் மடியோட சுகமான ஒரு எதுவுமே கிடையாது. தாயின் கருவறை, அம்மா வயிற்றுள்ள சுகம், அது கிடையாது. சுகம் உலகத்தே கிடையாது. 2வது சுகம் தாயின் மடி. அந்த தாயின் மடி அப்பநாயக்கன் பட்டி. அதனால அவரு பாம்பேல இருந்துக்கலாம், பல கோடியில் சம்பாதிக்கலாம். என்ன சம்பாதித்தால் தாயின் மடியிலே சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தான் படித்த பணியை தேடி கண்டுபிடித்து வந்து ஒரு 2.5 கோடி செலவு செய்து பார்த்தவங்க இந்த அளவுக்கு இதை அழகுபடுத்துகிறார் என்பது நினைத்து பார்க்க முடியவில்லை. அளவில்லாத சந்தோஷம். ஒரு 10 மாதம் முன்னாடி தான் அலுவலகம் கட்டாயம் ஃபோனில் பார்த்தேன். மார்ச் மாதம் 8ஆம் தேதி தான் 2026 மார்ச் 8ஆம் தேதி போதை சந்தித்தேன். அவர் சொன்ன கணக்கு தான் எனக்கு ஒரு 10 மாதம் ஆகுது. அவருடைய வளர்ச்சி ஒரு துறையில் தொட்ட உச்சமெல்லாம் நாங்களாம் நினச்சி பார்க்க முடியாது. இருந்தாலும் அவருடைய நிலை உயரும் போது பணி கொண்டால் உயிரில் உங்களை வணங்குகின்றவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி பணியோடு அன்போடு பழகிறாரு. அவருடைய அன்புக்கு நான் வந்து மயங்கி தான் இங்கே நிகழ்ச்சியை வந்தேன். இந்த பள்ளியினுடைய தாளாளர், அந்த பள்ளியுடைய முதல்வர், தலைமை ஆசிரியர், கல்வி அதிகாரி, முன்னாள் மாணவர்கள், மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேள்விக்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 கேள்வி கேட்க போகிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். அதில் முதல் கேள்வி யார் கேட்க போகிறாங்க, அதை அனைவரும் வேறுமே கேட்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேறுமே நீங்கள் தான் முதல் கேள்வி கேட்கலாம்.
அதாவது ஓவியரா இருந்துட்டு அந்த ஓவிய கலையில அப்படியே கண்டினியூ பண்ணாம நடிப்புக்குன்னு ஒரு சேஞ்ச் ஆனது எதனால? அவரு கடான பாதியில் போய் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால அவருக்கு கேள்விக்கான பதில ஒரு 5-6 கேள்விக்கு அப்புறமா வச்சுக்கலாம். முதல் கேள்விங்கிறது முதல்ல நான் பக்கத்தில் இருக்கிறேன். இங்கிருந்து 3 கிலோமீட்டர். யாராவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்ககிட்ட மைக் கொடுத்து இங்க வந்து நின்று கேள்வி கேட்குறீங்க. ராமச்சந்திரன், நீங்க கேள்வி கேட்குறீங்களா? கேள்வி நீங்கள் கேட்கிறீர்களா? நான் கேட்கிறேன். நடுவு கேட்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் புதூரில் பிறந்தவர் நீங்கள். அந்த ஊரில் இளமை காலத்தில் வாழ்ந்த அனுபவங்களை சொல்லுங்கள். மகிழ்ச்சி. அது சோகத்தை எடுத்தோடனே சொல்ல வேண்டாங்கிறதுனால சந்தோஷமா செய்ய சொல்றேன் நினைக்கிறேன். சோகத்தை 4 ஊரே சொல்லிடுவேன். நான் பிறந்து 10வது மாதம் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு. அப்பா கல்பா சிவப்பான்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு 4 வயசு ஆகும்போது 14 வயசு ஒரு அண்ணன் வந்து பிரேக் நோயில் காலையில் சுவிட்ச் வந்து சாயங்காலம் அண்ணன் போயிட்டான். அப்புறம் படிப்பறிவுக்காக எங்கள் தாயார் சொல்லிட்டு என்னை உருவாக்குனாங்க. அது சோகத்தில் நீளமாக போகும். அதை விட்டுட்டு ஒரு சந்தோஷமாக செய்யணும்னா நம்ம ஊர் பக்கம் வந்து உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது மே, ஜூன், ஜூலை. மே கடைசி காலத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அதான் மே பருவக்காற்று அடிக்கிற காலகட்டம். அந்த காலத்தில் நமக்கு வித்தியாசமான ஒரு மழை வரும். நம்ம ஊரில் கொசு தொழில் பேர். கொசு தொழில் புரியிட்டே இருக்கும். பெரிய மழை வராது. அந்த கருக்கல் அப்படி போயிட்டு இருக்கும்போது பொள்ளாச்சி இப்படி கருக்கல் போயிட்டு இருக்கும்போது அந்த கொசு தொழில் சாரம் அடிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அது கொங்காலைன்னு சொல்லி சாக்கு பை எடுத்து நடுப்பை உள்ள சொல்லி அப்படி போட்டுக்குவோம். கொங்காலை யாரும் தெரியல அவங்களுக்கு. சும்மா கைதட்டக்கூடாது. கொங்காலைன்னா சாக்கு எடுத்து எம்டி சாக்கை இந்த முனையை பிடிச்சி நடுப்பை உள்ள திணிச்சு இப்படி போட்டு அப்படி தொங்கிக்குவோம். அதான் கொங்காலை. கொடையெல்லாம் கிடையாது. கொடையெல்லாம் வசதியான பழக்கம் தான். அந்த கொங்காலையை போட்டு தான் போவோம். இப்போ எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவனாசி மேடு நல்லா தெரியும். அவனாசி மேடுங்கிறது நான் பார்த்தா தெரியும். ஒரு 2 மணி 2:30 மணிக்கு திடீர்னு கருக்கெல்லாம் நேரம் கருமையாக திறந்துடும். இப்படி திறந்து அப்படியே குழந்தைட்டு வரும். கண்ணை நிறைய இருக்கும். அப்புறம் இந்த அணைக்கட்டு எப்படி தண்ணி இருந்தால் புடையல் உள்ள அந்த மாதிரி அந்த கருக்கள் வந்து புடையல் ஒரு கருப்பை கோடு கீழே வரும். அதுதான் மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அதாவது இங்கிருந்து பார்த்தா ஒரு முத்துக்கண்ணன் ஊர், அந்த ஊர் மேலே மழை பெஞ்சா சடையல் அங்கிருந்து மழை பெய்யறதுக்கு பார்த்தா தோடு தெரியும். அடுத்து 10ஆம் நிமிஷத்தில் மழைக்காத்து அடித்தா எல்லாமே என் செய்தியாளர்கள் இருக்கு. மழைக்காத்து அடிச்சு ஒரு வாசனை ஒன்று, ஒரு காஞ்சிபுரம் ஊரில் மழைக்காத்து அடிச்சா சுகமாக இருக்குது. அடுத்த 5ஆம் நிமிஷம் மேமாசி தூத்தம் பேரு. மேமாசி தூத்தம் சொல்லுன்னு கிளி சொல்ல பெய்ய ஆரம்பிக்கிறோம். பெய்ய ஆரம்பிச்சு எங்கள் ஊருக்கு கரண்ட் கிடையாது. நான் வந்து சின்னி வரைக்கும் படித்தேன். கரண்ட் கிடையாது. அப்புறம் ராத்திரி வந்து ஒரு 10 மணிக்கு இப்படி அட்டை மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு இடி ஒன்று இடிக்கும். இடி மின்னல் அடிச்சு அந்த மின்னல்னாலே இடி வருது. அந்த மின்னல் முதல் அடிச்சோம்னா ஒரு வினாடியில மொத்த ஊர் பகல்மே ஆயிடும். ஒரு வினாடி சடையன்னு வந்து நைட் 10 மணிக்கு ஊர் அவ்வளோ ரைட் ஆகி போகும். அடுத்த வினாடி இடி இடிக்கும். இடிட்டா தலையில் விடுற மாதிரி பயங்கரமாக இடிக்கும். அப்போதான் என்ன 5 வயசு 7 வயசு. உங்க பத்தி, குடி பத்தி, ஆத்த பத்தி, அரசு பத்தி அர்ச்சனா. இது யார் சொல்லியிருக்கீங்க? யாராவது சொல்லியிருக்கீங்களா? மழை வந்துச்சுன்னா இதை வந்து வீட்டுக்கு சொல்லுவாங்க. இடி இருந்துச்சுன்னா இடி வந்து பொங்க பத்தி, புளிய பத்தி, ஆத்த பத்தி, அரசை பத்தினா பொங்க மத்தனால விழுது, ஆத்துல போய் விழுது, அரச மத்தனுடைய தலையில் விழுறாரு அப்படின்னு தேவோடிக்கிறாங்க. தேவேந்திரன் நம்ம கேட்டுக்கிற மாதிரி எங்க அமைச்சு சொல்லி கொடுக்குறாங்க. உங்க பத்தி, புளிய பத்தி, ஆத்த பத்தி, அரசை பத்தி அர்ச்சனா இதெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் மழை பெருசாக போயிட்டு இப்போ வந்து வேலுமணி படித்த ஸ்கூலுக்கு தான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன்.
அந்த ஸ்கூலு பில்டிங் இன்னும் இருக்குது. அந்த பில்டிங் மாதிரி தான் எங்கள் ஊர். அதாவது மேங்களூர் டைல்ஸை போட்டு ஒரு 60-70 படி கரெக்டாக ஊர் இருக்குன்னா அந்த ஓட்டை சின்ன சின்ன ஓட்டை விழுந்து வீட்டுக்குள்ள அங்கங்கே வீட்டுக்கு தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணால் சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் போச்சு வாங்க செடி எல்லாம் கொண்டு போய் எங்கெல்லாம் விழுதுன்னா டிக்டாக் அப்படின்னு விழுது தண்ணி விழுதுன்னா போச்சுங்க. இப்படிலாம் வந்து 10 நிமிஷம் திடீர்னு பார்த்தா கேளு பயங்கரமாக சத்தம் கேட்குது. ஏன்னா உலகத்தில் அத்தனை தவளைகள் கத்துற சத்தம் கேட்குது. அத்தனை தவளைகள் கேட்குது. எப்படி இத்தனை தவளை திடீர்னு மழை வாங்கி கேட்குதுன்னா அவனுக்கு அமைச்சு மான்றது சாமி போடுறதா இருக்காங்க. நான் வந்து சாமி போடுறேன். அது கொட்டையில் காஞ்சின கொட்டையில ஓட்ட கொட்டையில் உள்ள தவளை ஒழிஞ்சிட்டு இருக்கும். மழை காஞ்சோன்னா தண்ணி வெளியே வந்து கற்றுது. இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஊர்லேருந்து ஓரத்தில் பார்த்தோம்னா நீங்கள் ரக்கப்பூன்னு ஒரு பூச்சி இருக்குது. மரவட்டை சொல்லி மரவட்டை பூச்சி ஞாபகம் இருக்கா? நீளமாக இருக்குது மரவட்டை பூச்சி. ஒரு 1000 காலோட இருக்கு பூ மாதிரி போயிட்டு இருக்கு. மரவட்டை போங்க நாங்கள் கிராமத்தில் ரக்கப்பூன்னு சொல்லுவோம். அப்படியே நடந்து போகும். அந்த ரக்கப்பூன்னு சொல்லக்கூடிய மரவட்டை கூட லைட் போட்டால் எப்படி மினிமோ 1000 காலம் இருக்குது. அது எப்படி அந்த மாதிரி இங்கிருந்து பார்க்கும்போது ப்ளூ மவுண்டன் ரயில் ஒரு 7-7:30 மணிக்கு கோயம்புத்தூர் புறப்பட்டு அங்கே போயிட்டு இருக்கு. அந்த மரவட்டை பூச்சி விளக்கு போட்ட அப்படி இருக்கும். அந்த மாதிரி நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். இந்த மழை முடிஞ்ச உடனே மறுநாள் காலம் ஒரு வினாடி ஊர் படையில ஒரு நாள் மழையிலேயே காஞ்சிபுரம் ஃபுல்லாக ஒரு பச்சை ஆகிடும். 2வது நாள் ஊர்வலி அத்தலாவது பச்சை பச்சை ஆகிடும். அப்புறம் மொட்டை பாப்பாத்தி ஒரு பூச்சி. மொட்டை பாப்பாத்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் அடிப்பை கொஞ்சம் ரோஸ் இருக்கு, மேலே பிங்க் கலர். மொட்டை பாப்பா யார் பார்த்துருக்கீங்க? தங்கக்கூடிய மொட்டை பாப்பாத்தின்னு இன்னொன்று நடந்து கூட தெரியாது. அது கை தூக்கி வச்சுன்னா அது நடக்கவே தெரியாது. மொட்டை பாப்பாத்தி எடுத்து அதுக்கு வாங்க வச்சிருக்கலாம் வாழ தங்கடா அது மொட்டை பாப்பாத்தி எடுத்து வச்சு அதே மாதிரி மின்னா போயிட்டு ஒன்று இருக்கு. மேற்கோயில் வந்து ஃப்ளோரசன் கிரீன் கலர் மேலே டாக்டாக இருக்கும். அதை பிடிச்சி தீப்பிடிக்கிறது உள்ளே ஓட்டி வைப்போம். அப்புறம் ஜீவி நாயுடு வந்து ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. அது நான் அவர் சொல்லி கொடுத்துதான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது டெலிஃபோன் பேசணுமாமா தீப்பொட்டி எடுத்து தீப்பொட்டியில் ஓகேவா கையா தீப்பொட்டி எடுத்து உள்பக்கம் அந்த இடத்துல கூட்ட அடிப்பக்கம் ஒரு பேப்பர் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இந்த கவரில் வந்து ஒரு பக்கம் ஓட்டை போட்டு கத்தவா மஞ்சில சவுண்டு வரும். இந்த மஞ்சள் உள்ள விட்டு உள்ள குச்சி ஊற்றி கட்டிட்டோம்னா மஞ்சள் நீளமாக இருக்கு. இந்த மஞ்சள் 10-15 மணி நீட்டு இருந்துதான் அந்த ஒரு இடத்துல 200-300 நீட்டுக்கு கட்டாள மஞ்சள் 100 மாதிரி கோத்துட்டு அங்கே அதே மாதிரி தீப்பொட்டி மூடியில் உள்பக்கம் உழுகிற கவர் எடுத்துட்டு மூடியில் ஒரு சின்ன ஒயர் கட்டிட்டு நீங்கள் எடுத்து போயிருங்க இல்லை பண்ணுறேன் நான் ஃபோனு பேசியிருக்கேன். என்ன ஒரு சந்தோஷம் சொல்லியிருக்கா இல்லை யாரும் பண்ணிருக்கீங்களா? வில்லேஜ் லைஃப் தான் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இல்லை கைது வராங்க. இந்த மாதிரி ஃபோன் தான் நாங்கள் சின்ன வயசு பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கிடுவ மரம் யார் பார்த்துருக்காங்க? கிடுவ மரம்னா பரவாயில்ல யாருக்கு கிடுவ மரம் வந்து சேவப்படம் கொடுங்க. கோவை படம்னா மேல் பக்கம் வந்து பச்சையாகவும் கீழ் பக்கம் வந்து ஆறுகளை சிவப்பா இருக்கு. கோவை ஊரில் கோப்பை சொல்லுவீங்க. எந்த பயிலையும் பார்த்துக்கவே மாட்டாங்க. கோவை படம் யார் பார்த்துருக்கீங்க? கோவை படம் வந்து முந்தின நாள் வந்து கீழ்பக்கம் ஆர்ஜிக்கிறது மேலே நல்லா பச்சையாக இருக்கும். இந்த ஆர்ஜிக்கிற வந்து நல்ல சிவப்பாத்து நாளை காலை சாப்பிட்ற மாதிரி உடக்காய் என்ன ஓனா வந்து நைட்டில் பார்த்து சாப்பிட்டு இப்படியே படுத்துக்கணும். எவ்வளோ கடுப்பாக இருக்குது. நாளைக்கு சாப்பிடலான்னு நீ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இது பேர் என்ன ஒட்டாங்கை. இடத்துலைன்னு சொல்றது சுத்தமாக தமிழ்வாது. ஒட்டாங்கை சொன்னாங்க யாரு இந்த சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு வேலை அடிச்சா ஓனா துள்ளி விட்டு சேர்ந்து போகும். இந்த மாதிரி தான் குடும்பம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் திருவள்ளிலே சப்பாத்தி கட்டின்னு ஒன்று இருக்குது. திருவள்ளிலே சப்பாத்தி கட்டியில ஒரு பழம் இருக்கு. பழத்தை வந்து மேல பண்ண உடச்சிங்கன்னா உருண்டையா வந்து ஒரு கலர் உடம்பா பிங்க் கலர் கலர் உடம்பா இருக்கு. சப்பாத்தி பழம் யார் சாப்பிடுறீங்க? சப்பாத்தி பழம் சாப்பிடுறாங்க. சப்பாத்தி பழம்லாம் நான் இந்த சின்ன வயசுல சாப்பிடுறோம். விளையாட்டு பார்த்தீங்கன்னா கோலி குண்டு ஆடுறது, கிட்டி தாண்டு ஆடுறது, செண்டாடுறது, நொண்டி இதெல்லாம் சின்ன வயசுல. சூந்தாடுறதுன்னு ஒரு பழக்கம். கார்த்திகை மாசத்தை சூந்தாடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அது சூந்தாடுறதுன்னா எங்களால் வந்து கரண்ட்லாம் கிடையாது. ஆயில் இன்ஜின் ஓடுறது ஆயில் இன்ஜின் ஓடி முடிக்கிறது குரூட் ஆயில் கழிவு எண்ணெய் வந்து ஒரு டப்பாவில் வச்சுருப்பாங்க. அந்த தேட்டருக்கும் அந்த ஒரு தோட்டக்கார முதலாளிகள் போய் செஞ்சு கொடுத்தாலே அந்த குரூட் ஆயில் வாங்கிட்டு வந்து ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு வந்து
இந்த ரிங்கு சொல்லியா ரிங்கு, அந்த ரிங்கு டைப்ல வந்து ஒரு கம்பியை வட்டமா கட்டி அதை வெள்ளத்துலயும் கடப்பட்டே இருக்கு. ரிங்கு பண்ணிட்டா ஃபுல்லா திக்காது துணி. இதை வந்து அந்த கறி விளக்குல உள்ள போட்டு ஒரு நாள் கூட முடிச்சா ஃபுல்லா முடிஞ்சிக்கு. இதை மறுநாள் எடுத்து நீங்க நீள கம்பியில வந்து அந்த ரிங்கை போட்டுட்டு பற்ற வச்சீங்கன்னா 1 மணி நேரம் எரியும். அதான் சூடாகும். அவர் விளையாடுறீங்கன்னா இதெல்லாம் வந்து கார்த்திகை மாசத்துல நான் பண்ணிக்கிறேன். இப்படி கிராம மாட்டிச்சுன்னா போயிட்டே இருக்கலாம். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்த கேள்விக்கு முன்னாடி நீங்க உங்க அம்மா கிட்ட கடைசியில் எப்ப அடி வாங்குனீங்க, ஏன் வாங்குனீங்க? அம்மா கிட்ட அம்மா பயங்கர சிக்கலாக போகிறேன். எங்கள் வீட்டுக்கு கடவுளுக்கு கூட எங்கள் அத்தை பையன் ராஜா கடவுள்னு இருந்தார். அவருக்கு பெரிய பொண்ணு பேர் மணின்னு பேர். அது நான் தான் இடுப்பில் வச்சு பழப்பேன். அந்த காலத்தை குழந்தைங்க கடிச்சு வச்சிடும். போகாமலே கடிச்சு வச்சிடும். இது தெரியுமான்னு தெரியும். குழந்தைங்க தப்பு நாயுமே கடிச்சு வச்சிடும். அது பழதான் கடிச்சு பந்தெல்லாம் பதிக்கிற மாதிரி போகணும். அது வந்து இப்போ ஊர்லேயே கிராம பையன் தான். இப்போ கிராமப்புறங்களில் இப்போ இந்த காலத்துக்கு எதுவுமே கிடையாது. கிராமப்புறம் படி போகிற உட்கார்ந்தா வீட்டு வாசலில் 2 திண்ணை இருக்கு. அதாவது 2 அடிக்கு 2 அடி கதவு வெளியில், அதாவது 2 பேர் உட்காந்து பேசலாம், வெற்றி போட மாதிரி இருக்கும். அதில் அந்த திண்ணையில் வந்து ஒரு திண்ணையில் நான் பம்பர் ஆட்டினேன். பம்பரம் அந்த 2 அடி 2 அடி பம்பர் நீக்க நம்ம யாருக்கு வெளியே கொடுப்பாரு. என் மாமா பையன் அந்த திண்ணையில் பம்பர் ஆட்டினான். அவன் ஒருவர் வந்துருக்கான் இல்லையா, அவன் கண்டோட போய் அந்த பொண்ணு சொன்ன பம்பரம் ஆடுறேன் கண்ட போட்டு சொன்னா கேட்கணும், நீங்க இப்படி போன்னு சொன்னா அது ஏன் போவான்னு இந்த பொண்ணு 10 வயசு இருக்கு. இப்போ 2வது தடவை லட்சுமணன் வந்து பம்பரத்தை விட்ட உடனே அது போய் டப்பு திண்ணையில போட்டு நேரம் வந்து கண்டு அடிச்சிச்சு. பம்பரத்துக்கு ஆணி வந்து இந்த கண்டு அடிச்சு உடனே சும்மா வாய்த்தாலே போட மாட்டான். இப்ப அடிபட்டு ரத்தம் என்னாலே திறந்த வாய் எங்க அம்மா பார்த்தா என்ன பார்த்தா என்ன காண்ட எங்க அம்மா ஒண்ணுமே போட வேறு பண்ணி சொன்னா கேள்விதான். பாடானவங்க கத்தாழ நாட்டு அடிவாங்க யாரு? கத்தாழ நாடு தெரியுமா? கத்தாழ ஊசி போடுவாங்க வீட்டை. ஊசி போட கத்தாழ நாட்டு அடிவாங்கிங்களா? நான் அடிவாங்கிங்க. கத்தாழ நாடு வந்து நீளம் ஒரு 5-6 வீட்டை ஊசி போட்டுருப்பாங்க. அந்த கத்தாழ நாடு வெயில் காஞ்சிட்டு இருக்குது. எங்க அம்மா எடுத்து வந்தாங்க. ஏன்டா பண்ண? அம்மா நான் பண்ணுமா லட்சணம் தான் பண்ணுவேன். நீ ஆடுதான் ஆடுதான், நீ ஆடுவான், நீ ஆடோட பார்த்து ஆடிட்டு அடிச்சா ரத்தம் பின்னாடி தொடையில கிழிஞ்சி ரத்தம் விழுது. அப்படியே போட்டுருக்கான். 4 பேர் விழுத்தாங்க. தொடையில இருந்து சிமெண்ட் ரத்தம் பிரிந்து விழுது. நமக்கு எப்படி போவோம்? ஒரு 10-12 வயசு இருக்கும். நான் செய்யலன்னு சொல்றேன், நீ அடிக்கிறேன்னு சொல்லி இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனம் சொல்லி நம்ப மாட்டேங்க. நேரம் கிராமப்புறத்தில் ஒத்தக்கால எந்த வீட்டு ஒத்தக்கால வீடு ஒரு 2-3 பட்டை இருக்கும். ஒத்தக்கால ஒரே தாள் போட்டு போடுவாங்க. இதுதான் ஒத்தக்கதவு. அந்த ஒத்தக்கதவு நேரம் ஏறி பரன்ல சுருக்கு போட்டு கை தர்றேன். நான் உயிரோடு பண்ண தற்கொலை பண்ணி சொல்லிட்டு மேலே போனா நம்ம அட்டாரின்னு சொல்லுவாங்க, பரன் சொல்லுவாங்க. நேரம் அந்த கதவை ஏறி அந்த மௌண்ட் அப்படி சொன்னேன். எங்க பெரியமாவும் எங்க அம்மா 2 நாள் பிடிச்சி தற்கொலை பண்ணி போறேன். 2 நாள் பொங்குறாங்க. அந்த 2 குண்டு பொம்பளைகளை தாங்களும் எவ்வளவு தாங்க பிடிச்சி உள்ள செத்து போவாங்க. தகவல் பண்ணி அப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் இழுத்து போட்டாங்க. இழுத்து கீழே போட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கூடிய ஒரு புத்தகத்தை போயிருந்தாங்க. எங்க பெரியமா எங்க அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஏண்டா சாமி ஊருக்கு தான் புதுசாக வருவாங்க, நீ பண்ணிட்டியாடா எங்கடா அப்படி ஏதாவது 6 மாதம் போயிட்டா நாங்களும் உயிரோடு எல்லாம் பிரயோஜனமாங்க. அந்த கோபமெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தா இதெல்லாம் முட்டாள்தனம் வாழ்க்கை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி நைட்டு பூரா அழுந்தேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரியமா தோட்டத்துக்கு போவேன். போனோம்னா அது பிரச்சனையாகி போகணும். 6 மாதம் தோட்டத்துக்கு போகவே இல்லை. இப்படி வந்து புக்கிலே எழுதிக்கலாம். இந்த மாதிரி மனசு வருஷப்பட்டு தற்கொலை பண்ணி போய் தப்பு நானும் போய் எழுதியிருக்கேன். அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி கலங்கள்ல ஆரம்ப கல்வி கற்ற அனுபவங்களை கொண்டு சொன்னீங்க. அவரோட நாட்டை குடும்ப வச்சு போறீங்க. அவரை பற்றி அதை சொல்றேன். நான் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் அறிவியலின் பேர் பையன் என்ன படிச்சிருக்கான், அறிவியல் படிக்கிறான் அப்படின்னா அறிவியல் அறிவில்லாத நடத்தும். அது என்ன காரணம் தெரியல. பையன் என்ன படிக்கிறான், அறிவியல் படிக்கிறான் அப்படின்வாங்க. அறிவியல்னா ப்ரீகேஜின்னு சொல்லுங்க. அந்த ப்ரீகேஜிங்க அறிவியல் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா ரோட்டில் போய் தெருவில் மண்ணை 2 அடிட்டு வரணும்.
நாங்கள் யாரும் பண்ணிக்கிற கையில் 2 கிலோ மண் அள்ளிட்டு வந்து பிள்ளையார் கோயில் திண்ணை சமணம் போட்டு உட்காந்து அந்த மண்ணை முன்னாடி குமிச்சுட்டு அப்படி கூடு பண்ணி அப்படியே லெவல் பண்ணிட்டு அந்த குவிச்ச மண்ணை லெவல் பண்ணி அதில் தான் இந்த வெள்ளால் ஆனா எழுதிப்பாங்க. ஞாபகத்துங்க ஸ்லேட்டில் வரல மண்ணை குவிச்சு அதில் ஆனா எழுதிப்பாங்க. இப்படிதான் எங்கள் பண்டாரம் கோயில் பண்ண பண்டாரம் தான் முதல்ல எங்களுக்கு ஆனா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் படிக்கிறது போனோம். கலைஞர் படிக்கிறோட இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே போகிற வழி செங்குட்டை வருவதுக்கு செங்குட்டைக்கு நேர் உடம்புல ஒன்றாப்புல மாரியம்மன் கோயில் இருக்கு. இப்போ அந்த கோயில் வந்து ரெனோவேட் பண்ணி வேலை மாதிரி இருக்குது. நான் சொன்ன காலத்தில் வந்து சாதாரண ஓடு போட்டது கையோடு கொசோடு சொல்லுவாங்க, கையோடு போட்ட வீடு வந்து கோயில். அந்த கோயிலே வாத்தியார் வந்து ஸ்கூல் வாத்தியார் டீச் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு பக்கத்து பையனுடைய பெஞ்சு ஒரு பென்சில் திருநாளோ படிகள் லேட்டாக வந்தாலோ கோசானம் அப்படின்னு ஒரு மனுஷன் கொடுப்பாங்க. கோசானம் என்னன்னா வீடுகளில் வந்து உள்ள விட்டம் இருக்கும். இந்த விட்டத்தில் மேலே ஒரு ராடு வச்சு அதில் ஓடு போட்டுருப்பாங்க. இந்த விட்டம் புது விட்டத்தில் மாட்டுக்கு போடுற காம்பு கேக்குது. அந்த காம்பு கேட்டு விட்டத்துக்கு 2 ராடை போட்டு இந்த பூஜை மாட்டி விடுவாங்க. இப்போ விட்டத்தில் பழைய மாதிரி தொங்கிட்டு இருக்குது. அதில் இந்த 5 வயசு பசங்க 7 வயசு பசங்களை அந்த மேலே ஸ்டூலை போட்டு மேலே ஏற்றி சொல்லி இப்படி கை ஓடக்கூடாது. அதாவது இப்படி கை ஓட சுலபம், இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போக சொல்லுவாங்க. இப்படி கை போக சொல்லி அந்த தொங்க சொல்லிட்டு இந்த சூடு எடுத்துருவாங்க. கற்பனை போல 5 வயசு பையன் 6 வயசு பையன் இப்படி போட்டுட்டு அந்த கையில தொங்க முடியுமா? எவ்வளோ தொங்க முடியும்னு பாருங்க. தொங்க விட்டு கீழே வந்து சுள்ளி முள் வச்சு டிவி விட்டுருவாங்க. வேலை கட்டி திறந்து வச்சுருவாங்க. இது பேர் கோசானம் பேரு. இந்த நடனை அனுபவிச்சது உங்க ஊருக்கு பக்கத்து இந்த ஊரில் தான் முதல்ல அது கோசானத்தை அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் கலைஞர் மூணு நடுவு சின்ன மொட்டை மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் கல்யாணம் தான் நாடுன்னு அந்த காலத்தில் நாடுல படித்தாங்க. கவுண்டர் தான் எங்கே படித்தாங்க, எல்லாம் காடி பெரும்பாலும் திருவேங்கசாமி நாடு சூடுபடியுடைய மாதம் 20 வருஷம் அவர் பாஷா வந்தார். அதே மாதிரி கல்யாணசாமி நாடு இன்டர்வியூ அப்பவே மேத்ஸில் படிச்சு விட்டாங்க. அவர் சொந்தமாக வந்து இதை படிக்கிறோம் கடந்த 20 நாள். இப்போ தெருவில் போயிட்டு இருக்கோம், போகும்போது மாடு சாணி போட்டு போயிருக்கோம். சாணி போட்டால் புகை வருது. அவங்களுக்கு சாணி போட்டு சாணி புகை வருது. இந்த புகை சாணியை பள்ளிக்கூடத்துக்குள்ள பசங்க கூடையில் எடுத்து அப்படியே எடுத்து போய் ஸ்கூலில் வந்து அந்த தளம் மேட் போட்டிங்க. அது இன்னும் மேடு படமாக இருக்குல்ல, அது சரி பண்ணக்காக சாணி தண்ணி ஊற்றி கலைச்சி அந்த லெவல் தலையை வந்து நாங்கள் மொழி விட்டு ஒரு பரமபாசி அடிச்சு வச்சுட்டு அதில் ஒரு 30-40% படித்தோம். நாங்கள் படிக்கும் போது வாழ்ந்தவே நம்ம மன்னர் வாழ்க்கவே 5ஆம் ஜாதி மன்னர் வாழ்க்கை. நீங்கள் மட்டும்தான் வாழிய செஞ்சவங்க வாழ்க்கை தமிழ் படிச்சிருக்கீங்க. வாழ்ந்தவே நம்ம மன்னர் வாழ்க்கவே 5ஆம் ஜாதி மன்னர் வாழ்க்கை. இதை படிச்சவங்க யாரு இருக்கீங்க? யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லை. நாடு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்துக்கும் வார நாள் முடிவு பண்ணாங்க, கொடியேற்றினாங்க. என்னன்னு சொன்னா நாடு சுதந்திரம் பண்ணிச்சிருந்தாங்க. அவங்க எதிர்த்தீங்க 5 வயசு பையனுக்கு ஆரஞ்சு மிட்டாயி, பிங்க் கலர் மிட்டாயி, ரெட் கலர் மிட்டாய் வாழ்க்கையே ஆரஞ்சு மிட்டாய் போடுறாங்க. அப்படி ஆரம்பிச்சு சுதந்திரம் வந்துச்சு. அப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் சொல்லுவார், 2ஆம் கிளாஸ் சொல்லுவார், 3ஆம் கிளாஸ் சொல்லுவார், 4ஆம் கிளாஸ் அப்படி சம்பளம் வந்து பிரயோஜனம். இப்போ அப்பா சின்ன வயசு போயாச்சு, அம்மா காடுல சொந்த முறையில கிட்டத்தட்ட கூலி வர மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். 2ஆம் கிளாஸ் நான் படிக்கிறேன், எங்கள் அக்கா 3ஆம் கிளாஸ் படிக்குது. 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 3ஆம் கிளாஸ் 2 ரூபா, 5 ரூபாய்க்கு போச்சு. பவுன் வந்து 12 ரூபா. உங்கள் அம்மா கேட்கணும் தெரியாது. 12 ரூபா பவுன் மேலே வெறும் 12 ரூபா. அந்த 12 ரூபாயில் பாதி வேலை வருது. ஒவ்வொரு மாதமும் 1/2 பவுன் செலவு பண்ணி பிள்ளைகள் படிக்க முடியாதுன்னு எங்கள் அக்காவை 3ஆம் கிளாஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்கா வந்து 79 வயசு வாழ்ந்தா 3ஆம் கிளாஸோடையே வாங்கிட்டு போயிட்டாங்க. இதோட கொடுங்க நினச்சிப்பாங்க. ஒரு பையன் படிச்சா போகணும்னு எங்கள் அக்காவை கட் பண்ணிட்டு அவனை ஓடி படிக்க வச்சாங்க. இப்போ முடிச்சா அப்புறம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு போனேன். ஸ்கூல் படிக்கிறதுக்கு போய் நாங்கள் படிச்ச காலத்தில் 6, 7, 8, 2,500 ரூபா ஃபீஸ், 9, 10, 11, 5,000 ரூபா ஃபீஸ். அப்படி இந்த ஃபீஸ் கட்டி தான் நான் படித்தேன். அதில் ஒரு சோக கதை இருக்குது. கடைசி வருஷம் திடீர்னு 11 ரூபா 50 பைசா கேட்குறாங்க. என்னடா திடீர்னு 5,000 கேட்பேன், திடீர்னு என்ன எஸ்எல்க்கு 5,000 சாப்பிடாது, திடீர்னு 11 ரூபா கேட்பேன். அப்போ அது பப்ளிக் எக்ஸாமா, பொது பரீட்சையா என்ன இடம் அப்படின்னு இதெல்லாம் செட் பண்ணி ஒரு 11 ரூபா 50 பைசா கொடுத்தாங்க. 2 நாள் கழிச்சு 5,000 மந்த்லி பொண்ணே கொடுது. நீ நேரத்தில் கூட அது பப்ளிக் எக்ஸாம் வேற, மாதம் சம்பளம் 5,000 கொடுத்தாரு. ஒரு 3 நாள் கழிச்சு போய் கை வைக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன விசேஷம்? சும்மா பரவாயில்ல சொல்லுங்க.
5, 6, 7, 8, 9, 10 6 வருஷம் ஒன்னா படிச்ச 70 பசங்க 7 பிள்ளைங்க நாங்கள் பேச கோச்சிக்கு பேர் பேச கொண்டே போடுவாங்க. நான் வந்து 6ஆம் கிளாஸ் எஸ்எஸ் வரைக்கும் கூட படிச்சு 8 பிள்ளைங்க பேசவே கிடையாது. 50 வருஷம் தான் பேசிருக்கேன். பேச கொண்டுடுவாங்க கோச்சிக்கு பேர். இப்போ அந்த 7 பிள்ளைங்க ஒரு 20 பசங்க 6, 7, 8, 9, 10 வாத்தியார் சோசியல் ஸ்டடிஸ் வாத்தியார் ட்ரில் மாஸ்டர் சயின்ஸ் மாஸ்டர் கிளாஸ் டீச்சர் எல்லாம் சேர்த்து ஒரு 10 வாத்தியார் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்வீட் கலர் காப்பியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். 5 ரூபாய் ஒன்றே கொடுங்க. 5 ரூபாய்க்கு வந்து உடனே சேர்த்து போச்சு. கடைசிகளை ஒன்று கொடுங்க. ஞாபகம் தாயே தலைவர் நிலம அப்படியே அவங்க வீட்டுக்கு போனா சூழல் எப்பவுமே ஒரு 3 வருஷம் ராட்சச பசங்க 1, 2, 3 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 வருஷம் கடைசிகளுக்கு 6ஆம் கிளாஸ் எஸ்எஸ் இருக்கு. அவங்க விடவே மாட்டாங்க. அது 3 பேர் தான் சொல்லுவாங்க. விடவே மாட்டாங்க. நான் 4ஆவது ரேங்க் வருவேன். இப்போ ஏன் 4ஆவது ரேங்க் வந்து எங்கள் வீட்டையும் காசு செஞ்சாங்க. இந்த 2ஆவது ரேங்க் வந்து எங்கள் வீட்டையும் காசு செஞ்சாங்க. 3 மணி அது இந்த ஸ்கூலில் உள்ள போட ஞாபகம் 3 மணிக்கு கிளாஸ் விட்டு வச்சுட்டு போடுறோம் மைதானத்தில். நான் வகைக்கு ரோடு போட்டு தலைப்பயிற்சி நான் போனால் தலைப்பயிற்சி சொல்லுவாங்க. வரையா செய்து போய் தலைப்பயிற்சி போட்டு போயிட்டு இருக்கான். என்ன வரையா வீட்டுக்கு போகிறான் போட்டால் அது காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னா அவன் பொக்குன்னு போயிட்டு சமையல் பண்ணுங்க அவன் காசு கொடுத்தாங்க பரவாயில்ல ஃபோட்டோ எடுத்து போனான். அது தன்மா நம்ம எல்லாரும் கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்படி போயிட்டேன் நம்ப மாட்டேங்க. அதுக்கப்புறம் போனேன் ஓவியம் படித்தேன். அதுக்கப்புறம் நடிகனானேன். ஒரு 192 படம் நடித்தேன். 40 வருஷம் நடித்தேன். இந்த மூஞ்சி 4 6 கோடி ஃப்ரேம் இருக்கு. நமக்கு நான் 6 கோடி ஃப்ரேம் தான் இந்த மோகன் இருக்கு. ஆனால் 5 ரூபா ஃபோட்டோ இல்லை. நினச்சி பாருங்க 5 ரூபா ஃபோட்டோ கிடையாது. 4 கோடி ஃப்ரேம் இந்த மூஞ்சிலும் 5 ரூபா ஃபோட்டோ இல்லை. அதனால யார் வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு போய் ஒரு ரூப் போட்டப்போ நான் கிட்ட போக மாட்டேன். போட மனசு கஷ்டமாகும். இப்படியே ஓடி காவலன் போய் 50 வருஷம் கழிச்சு விஜய் செய்கிறாங்க. சார் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு நானே போகலையா இப்போ ஒரு சார் இல்லை சார் குட்டி சொல்கிறாங்க கூட போய் குடிச்சு ஒரு பக்கம் போட்டுருக்காங்க. நேரம் போகலாம் படிக்கிற மாதிரி கூட படிச்சதோ 5ஆவது பிள்ளைகளா பாட்டி மாறாங்க பாப்பா மாதிரி எல்லாம் பாட்டி மாறாங்க. நானே பார்த்தாங்க ஒரு 4 வாத்தியார் உயிரோடு பசங்க எல்லாம் சேர்ந்து வச்சு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே லொக்கேஷன்ல அதே பெஞ்சு போட்டு அந்த 5 வாத்தியாரு கூட பசங்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அப்போ அந்த போட்டோ வந்து எவ்வளோ இருக்கான்னு அது மட்டும் முக்கியம் இல்லை. அதற்கு சிஇஓ வந்து கலெக்டர் ஆகிட்டாரு. கோயம்புத்தூருக்கு சிஇஓ வந்தபோது ஆனால் கவர்மெண்ட் பள்ளிகள்லாம் ஒரு தாத்தா பள்ளி மாதிரி பிரைவேட் பள்ளியில் கேப்டன் ஃபீஸ் வரும். அரசாங்க பள்ளிக்கு பரவாயில்ல வராது. நீங்கள்லாம் உங்களை மாதிரி படித்தவங்க இந்த வேலுமணி பண்ணுறாங்க. வேலுமணி மாதிரி நீங்கள் வெளியே போய் பெரியாளாக உங்கள் மாதிரி ஆளு அந்த பள்ளியை தத்தெடுத்து கொள்ள வேண்டும். தத்தெடுத்து 1957 2007 அந்த பள்ளியை தத்தெடுத்து இவர்கள் ரொம்ப பெரிய ஒரு அவசியம் கிடையாது. நாங்கள் முடிக்க ஒரு 5 கிளாஸ் ரூம் மேலே ஒரு கலையரங்கம் 500 சீட்டு கலையரங்கம் எல்லாம் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணி எல்லாருக்கும் டொனேஷன் வாங்கி மேடையில் போய் நீங்கள் எதுக்கு நான் வந்திருக்கேன் உங்களால் பார்க்கறது இல்லை. வேறு 5 ரூபா வாங்கிட்டேன். எதுக்கு ஸ்கூலில் படிக்கிறதுக்கு சும்மா விடுவாரு 5 ரூபா கொடுத்தா வழியெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறேன். அப்படியெல்லாம் வாங்கி இப்போ ஸ்கூல் பள்ளிக்கு வந்து நான் தான் அந்த ட்ரஸ்டின் தலைவராக இருக்கிறேன். 30 லட்ச ரூபா பேங்கில் போட்டிருக்கேன். இந்த பஞ்சாயத்து இங்கிருந்து செலவழிச்சு பாம்பட்டி அந்த தர்ஷனாக்கு மலை சுற்றிலும் பஞ்சாயத்து யூனியன் எல்லா ஊர்லையும் படிக்கிற ஃபர்ஸ்ட் செகண்ட் கிரேட் பசங்களுக்கு 20% ஒரு 10 வருஷமா பிரைஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்தீங்க அதே மாதிரி இதெல்லாம் பண்ணது காரணம் நீங்கள் எல்லா கோட்டையும் சொல்லுங்க. உலகத்தில் வந்து படிப்பு மட்டும் இல்லைன்னா அதை பண்ணி வைக்காம போகணும். குழந்தைய சொல்ல நல்லா படிச்சுருக்க ஒழுங்குமாருங்க. அப்படி இருக்கு சிவகுமார் ஒன்றும் இல்லை வேலுமே ஒன்று எங்களோட 1000 வருடம் நீங்கள் பெரிய வரலாம். நன்றி. இன்னும் 3 கேள்வி மட்டுமே. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு காலத்தில் எபிசன் பஸ்ஸில் நாங்கள் காந்திபுரத்துலேருந்து வருவோம். அப்போ ரோசாப்புக்கு ரவிக்கிட்டாரி படத்தில் வந்த உச்சியை வந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சமன பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில்ல நியாயம் என்ன கண்ணாத்தான். இந்த பாட்டு கேட்டு வருவோம். அப்புறம் 78ல பருத்தி எடுக்கையில உன்னை பல நாளும் பார்த்த மச்சா. ஆகவே திரைத்துறையிலிருந்து கேள்வி கேட்கிறேன். தேவர் பிலிம்ஸ் நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க. அவர் ரொம்ப கண்டிப்பானவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவரை பத்தி எங்க வயசுக்கு தெரியாது.
அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன பிரதேவர் மாதிரி ஒரு யோகியமான நாடு, சுத்தமான நாடு, நேர்மையான நாடு, சத்தியமான நாடு சினிமாவில் தேடணும். அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. அதாவது 1940-44 வாக்கில் உங்களுக்கு ஒரு வயசாளர்கள் இருக்கீங்க. சென்டர் ஃபியூன் இருந்துச்சு. சென்டர் ஃபியூன் ஜூபிட்டர் அப்படின்னு படம் ராஜ்யமாரி படங்கள்லாம் அவங்க இருக்காங்க 1940-46. அந்த படம் போது எம்ஜிஆர் வந்து கிரேட் எம்ஜிஆர் வந்து மாச சம்பளத்துக்கு ஜூபிட் இருக்காரு. மாசமாக சம்பளம் கொடுப்பாங்க, வாங்கி வேலை பார்க்குறாரு. அப்போ ஒரு நாள் சத்தியபாமா வந்து எம்ஜிஆர் அம்மா வந்து வாடகை வீட்டை குடிக்கிறாங்க. அவருடைய சின்னத்தை வந்து கோதாப்பட்டி வீட்டில், கோதாப்பட்டினா ஜிம் தேவப்பட்டி சார் வச்சுருக்காரு. அவருக்கு அந்த ரேட்டு போடுறது ஆஞ்சநேயர் உடம்புலாம் 10 வருஷம் இருப்பாரு. அவர் உற்பத்தி பண்ணுறது எம்ஜிஆர் செகண்ட் போய் வேடி பார்க்குறாரு. பார்த்துட்டு இருந்தால் எனக்கு கூட உற்பத்தி எப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ராஜிமார் கொடுத்த ஒரு ஸ்டண்ட் சீன் வருது. இப்போ எம்ஜிஆர் சிவாஸ் போடுறாரு. எங்களோட சண்டை போடுறது இந்த பாடி கொடுக்குறோமா யூஸ் பண்ணி சிவாஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. அப்படி பழக்கமாக இருக்கும்போது ஒரு நாள் சத்தியமா வந்து வாசல் வைக்கிறாங்க. ஏமாந்தீங்க அப்படின்னு சிலம்பேவர் கேட்குறாரு. சம்பளம் மாச சம்பளம் வாங்கிட்டு வரன்னு போன ராமச்சந்திரன் தான் காரணம். மத்தியான சாப்பாடு சோழாக்களுக்கு அரிசி வாங்கணும்னாங்க. இடமா வரேன் அப்படின்னு சிலம்பேவர் வீட்டுக்கு போய் அந்த காலத்தை வந்து ரிசர்வ் போலீஸ் போல படி ஸ்டிஃபாக ஆப்டாக இருக்கும். அது மாதிரி ராயில் ஒரு பக்கம் 1 லிட்டர் அரிசி, ஒரு பக்கம் 1 லிட்டர் பருப்பு ரெண்டையும் போட்டு நேரம் வந்தாங்க. வந்து நம்ம கொடுத்தாங்க. நம்ம சமைச்சிருக்கோம். எம்ஜிஆர் 1 மணிக்கு வந்தாரு. நான் காசு கொடுத்து நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படி எப்படிமா அப்படின்னா சிலம் தான் அவன் கொடுத்து போனான் அப்படின்னாங்க. அப்படி வந்து சமைப்பதற்கு அரிசிகள் கொடுத்து பழக்கமாகி அதுக்கப்புறம் நண்பரான நான் படம் எடுத்தால் நீ தான் ஹீரோன்னு சிலம் தேவை சொல்கிறாரு. அப்புறம் சரின்னு அது காலம் ஓடுது. 1955 தாய்க்கு தாராளம் படம் எடுத்தாரு. எம்ஜிஆர் ஹீரோன்னு படம் சூப்பர் டூப்பர். அப்போதான் நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மதுரையில் போய் படம் பார்க்கலாம். ராமேஸ்வரம் டூர் போன போது படம் ஹிட்டாகி முடிச்சு அப்புறம் ஏதோ சின்ன விஷயத்த தெலுங்கு பற்றி கொடுத்த ரைட்ஸில் வந்து எம்ஜிஆருக்கு சொல்லாமல் தேவை கொடுத்தாங்கன்னு எம்ஜிஆருக்கு ஒரு மனசாகும் பிரிச்சுட்டாங்க. எனக்கு பிரிச்சோடனே என்னப்பா நீ இல்லைன்னா நான் படம் எடுக்கணும்னா நீ இல்லைன்னா நான் திங்க் பண்ண அப்போ இந்தான்னு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. போட்டு சின்னப்பேர் போய் அடுத்த படம் வந்து யானை பார்க்கிறாரு, செங்கோட்டை சிங்கம் படம் இருக்கிறாரு, நீலவாசன் இருக்கிறார், பாரதிய எல்லா படம் சூப்பர் தான். 5-6 படம் இருக்கிறாரு. சூப்பர் தான். இனிமேல் இங்கே குறைக்க முடியாது, படகு உள்பட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாகரெட்டியார் இருந்தவர்கள் பாதிப்புடைய முதலாளி. அவர் வந்து இப்போ ஊர்லேருந்து விழுதுக்காக விட நம்ம ஊரில் வந்து விதவைகள் வந்து ஒவ்வொரு விதவை வீட்டில் 10-10 ரூபா வச்சுருவாங்க. ஒவ்வொரு 10,000 வீட்டுக்கு 10 ரூபா 10,000 10 பேர் வாங்கி 1 லட்ச ரூபா சேர்த்து எம்ஜிஆர் நேராக ஸ்டுடியோ போய் 4 பேர் 1 லட்சம் போய் கொடுத்து படம் முடிவுக்கு சாமி 5 லட்சம் கொடுக்க முடியாது. படம் முடிவுக்கு நீ தான் ஸ்டுடியோ எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு படம் முடிக்கிறதுக்கு டெபாசிட் மாதிரி அந்த 1 லட்சம் கொடுத்து படம் முடிக்க ஹெல்ப் பண்ணுறது. இப்போ 4 பேர் கார்பார் இருந்தாரு. சொன்னார் எல்லா படம் எடுத்த சரியாக வரலைங்க, நான் ஊருக்கு போகிறேங்க, 5 மணிக்கு ஊருக்கு போகும்போது வைக்கிறாங்க இருந்து சொல்லி சாங் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னது. இப்போ தேவரோட சண்டை போட்டு போன எம்ஜிஆர் சீர்காழிக்கு போய் இன்ப கனவு நாடகம் அவர் நாடகங்களையும் ஸ்டார்ட் செய்து பண்ணுவார். எம்ஜிஆர் குண்டு மணிக்கு நாடு எம்ஜிஆர் 2 மணி தள்ளிய தாட்டியா இருப்பான். கீதா ராஜேந்திர எங்க ராஜேந்திர சைத்துல நூல் போய் போட்டாங்க. அவருக்கு யாரை தூக்கி தலையை வச்சு 2 கீழே போட்டார். போட்டது இலக்கை தவறி போய் முழங்கால் கொண்டு மகனார் ஓடி போச்சு. எம்ஜிஆருக்கு முழங்கால் ஓடி போச்சு. உடனே ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. எம்ஜிஆர் காலம் முடிஞ்சு போச்சு, முழங்கால் போட்டுட்டாங்க. இவரு காலைக்கு 10 போட்டு பார்த்துருக்கிறாரு. இவருக்கு பரவாயில்ல உடனே கடைசியில் நான் ஊருக்கு போகணும் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறான். 4 டேஸ் முன்னாடி சாங் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த 6 மாதத்துக்குள்ள வந்து சிங்கப்பூரி உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த 6 மாதத்துக்குள்ள எம்ஜிஆருக்கு அந்த கால் சரியாக ஒட்டிட்டு வாங்கி ஸ்டுடியோ வந்து எந்த குண்டுமணியை தூக்கி கீழே போட்டால் அதே குண்டுமணியை மீண்டும் தூக்கி உடஞ்சமாக்காங்க தூக்கி தோடு வச்சு சுற்றுறாரு. சுற்றி பிரஸ்டான வச்சு ஃபோட்டோ எடுத்துருவாரு. ஃபோட்டோ எடுத்துருக்கும் போது செய்தி வந்து தேவை போகுது. எம்ஜிஆர் வந்து நேராக போனாரு. எம்ஜிஆருக்குமே எம்ஜிஆர் வந்து ஆண்டவனே என்ன ஆண்டவனே என்ன பண்ணுறீங்க, எம்ஜிஆர் கதை முடியணுன்னு வந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி போகிறோம். போனோன்னே பார்க்குறேன் பாட்டு நல்லா இருக்குது. யாரும் நடிக்க போகிறாங்கண்ணா, எனக்காக நடிக்க போகலாம், எனக்கு வரலாம், தெலுங்கான கலந்துக்காக போகலான்னு அப்படின்னா ஏங்க நான் இல்லையாங்க
6 மாதம் வாழ்க்கை மாதிரி ஆத்தியாத்திரிக்கு பாடம் அவருக்கு அனுமதி இருக்கு அவருக்கு இருக்கு. ஏன்னா நான் ஏன் சொன்ன கட்டி பிடிச்சி அழுதுட்டு எம்ஜிஆர் வரலாற்றிலேயே 16 படம் ஒரு புரிசா ஒரே ஆண்டு சின்னத்தேவை 16 படம் சின்னத்தேவை பண்ணணும். அதே மாதிரி சின்னத்தேவை இன்னும் ஒரு சின்ன கதை சொல்லி கொடுக்குறேன். சின்னத்தேவர் வந்து வடிகோலுக்கு போல அவர் கைநாட்டு ஆடு. அவர் சம்சாரம் மாரியம்மான்னு பேர். மாரியம்மா வந்து ஸ்கூல் பையன் முடிச்சுக்கலாம் டீச்சர் வேலை பார்த்துருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் நடந்துருக்கு. சின்னத்தேவர் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். பெண்கள் நெருப்புமாக இருப்பார். இப்போ இவங்க தான் கதாநாயகி அப்படின்னா பொடிச்சு பாய் போய் வெயிலுக்கு குறை பிடிச்சா ஒன்றே போடுவேன் உடனே குடிப்படா அவன் குடிப்பாடா நீனா ஏன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இங்கே கதாநாயகி பக்கத்தில் போய் குறை பிடிச்சா பொண்ணுடுவார். நெருப்புமாக இருப்பார் தேவர். அப்படி வந்து அவருடைய காலில் அவர் பயன்படுத்த காலில் எந்த கதாநாயகி வானொலி கூட யாருக்காக வைக்க மாட்டார். அவர் பயன்படுத்த காலில் உட்காந்து 2 பேருக்கு போகிறது எம்ஜிஆர் இன்னொரு சிவப்பார். தன்னோட பர்சனல் காலில் யாருக்காக வைக்க மாட்டார். அப்படி சிட்டான ஒரு ஆள். இப்போ வெங்கட்ராமன் தெரு கடற்கரை இருக்குது. இந்த தெருவுக்கு வடவர்த்த தேவர் வீடு இருக்குது. மாநில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சமையல் நடந்திருக்கு. நம்ம மாநிலம் சமைச்சிருக்காங்க. இந்த தெருவுக்கு தெப்பத்த வீட்டு மாநில 8 சினிமாக்காரன் என்ட்ரி போயிட்டு இருக்கு. என்ட்ரியில அங்கே ஒரு நாள் 12 மணிக்கு ஒரு டாட்டியா ஒரு பொம்பளை கலங்கரையே ஒரு பொண்ணு தனியாக வீசு ஒரு பொம்பளை என்ட்ரிக்குள்ள போகலாம். நம்ம கேஸ்ல சமைக்கிறது திரும்பி பார்த்தா ஒரு குடி பொம்பளை உள்ள போகுது. 12, 12 12 1 1 1 அந்த பொம்பளை வெளியே போகலாம். கற்பனை பாருங்க. இந்த ஆள் 12 போயிட்டு 1 இந்த ஆள் என்ன பண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் ஒவ்வொரு பொம்பளையும் நான் சொல்றேன். இவங்க வந்து எதா வேணாலும் உள்ள விட்டு கொடுப்பாங்க. புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவன் தப்பு தண்டா பண்ணா அவனை கொலை பண்ணுவாங்க, இல்லை தற்கொலை பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த பெண்களுடைய அடையாளம். அந்த அம்மாவுக்கு என்னமோ சந்தேகம் வந்துச்சு. இவன் ஏதோ பண்ணிட்டாங்க. சமையல் சாப்பிட வந்தாரு. அந்த இவங்க என்ன பேசுறாங்க திட்டாங்க. அவ்வளவுதான். அவர் தன்னுடைய பஞ்சத்தை பற்றி குடும்பத்தை பற்றி சோதனை பற்றி சொல்லியிருக்கலாம். அதை திரும்பி தேவர் வந்து தன் கஷ்டத்தெல்லாம் சொன்னாம அர்த்தமா கேட்டுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்காம துப்புனவங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 3 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 15 ஆண்டுகள் கணவன் மனைவி பேசிக்கொள்ள வாழ முடியுமா? உங்க வீடு கொண்டாடி பேசாம வாழ முடியுமா? நான் வாழ முடியுமா? வேறு மொழி போயிட்டு தரணும். 15 ஆண்டுகள் பேசாம வாழ்ந்து ஒவ்வொருவரையும் பழனிக்கு போவாரு. ஸ்பெஷலாக பாலாபிஷேகம் சந்திராபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த சாமி கலர் கௌபியம் சொல்லக்கூடிய கோமணத்துடைய அங்கேயே வாங்கி அந்த எசந்தை குடிச்சு இந்த சந்தன சாரோட குடிச்சிட்டு அந்த கோணத்தை சாமி கோணத்தை கொண்டாந்து தலைமையை வச்சு அப்படியே வச்சு சாமி முறை அப்படியே வாழ்ந்துட்டார். இதுதான் திருக்குறள் பிறன்மனை நோக்கா பேராமன்னு சொன்னேன். சின்னத்தேவரோட வசதிக்கு அவருடைய உடம்பு ஆரோக்கியம் நினைச்சதுனால 4 பூஜைகள் வச்சுக்கலாம். 5 நடிகர் எக்ஸ்ட்ரா நடிகர்கள் கூட வச்சுக்க முடியும். ஆனால் மனைவியில் பேச முடியாது. கடைசி வரை சத்திய சுந்தரா வாழ்ந்தது சின்னத்தேவர். அந்த மாதிரி ஒரு மகானை சினிமாவில் மட்டும் உரத்தையே பார்க்க முடியாது. ஆசை கேள்வி இதுதான் கடைசி கேள்வி. குழந்தைங்க எல்லாம் ஈவினிங் லேட் ஆயிடுச்சு நினைச்சுன்னா ஒரே கேள்வி. வேலுமணி ஐயாவுடைய சொந்தக்காரனுடைய ஒரு கேள்விங்க. நீங்க அசைவம் சாப்பிட்றது இல்லை, டீ காபி தொட்டு 68 வருஷமா இருக்கணும். அதை நான் நன்மை மட்டும் சொல்லுங்க. நன்மை இல்லையா? எருமாடுமா இருக்கலாம். நம்ம வந்து புளி அடிச்சு சாப்பிட்றோமா, சிங்கர் அடிச்சு சாப்பிட்றோமா, ஏன் சாப்பிட்றோம் அது நம்ம சாப்பிட்றோம். அது உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் உங்க காலையை சுற்றி ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டியும் மாலை அடிச்சு சாப்பிட்றீங்க. அது பெரும் பாவம். ஒரு 45 வருஷம் தோணுச்சு. இன்று மாலை வரை நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரு அப்பாவுக்கு எதுவும் சாக வேண்டுமா நினைச்சேன். வேண்டும். ஓகேவா? இப்போ வேறுபடி ஒரு பழைய வியூ இருந்துச்சு கதை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நான் வந்து கம்பராமாயணம் படிக்கும் போது எனக்கு வயசு 67. ஞாபகம் தம்பி உனக்கு என்னோட வயசு 65. இன்னும் 2 வருஷம் இவர் இன்னும் 2 வருஷம் நான் பண்ணணும். 67 வயதிலே கம்பராமாயணம் 10,000 பாட்டு. 10,000 பாட்டில் 10,000 சுருக்கி 1,100 பாட்டு ஆக்கி 100 பாட்டை வந்து மனப்பாடம் செய்து 100 பாட்டை கதையை சொல்லிட்டே இருக்கணும். ராமாயண கதை மொத்தம் முடிக்கணும். யூடியூப்ல போய் கம்பன் காதல் சிவப்பா அடிங்க வந்துடும். 2009 நான் பண்ணேன். பாட்டெல்லாம் நீங்கள் சுலபமான பாட்டு நினைக்காதீங்க. இப்போ பாதி பதம் கேள்விப்பட்டீங்க. பின்பக்கத்தில் நாம அங்கு போட்டால் மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
அந்த பிளாக் வந்து 1000 பாட்டு இருக்குது. அந்த 1000 பாட்டு நான் 5 பாட்டு சொல்லிடுறேன். தம்பேல் அல்லது தமக்கு வேறுகள் என்பதில் என்ன ஏந்தி எய்தவன் எம்பியும் யாரும் ஊற்றி எழுந்த போர்களை அம்பு இடை கொடுக்குமோ அருள் ஆடியான் காரும் பாஷரை கதவியின் கதியினை களியை சேரும் சூசி சென்றது நின்றதன் செப்பு நீரும் நீரில் நிற்கும் அவன் காற்றும் கீழ் நின்ற பாரும் சார்வலை படைத்தவன் உழத்தைய பாடலில் இருவர் போல் எதிர்ந்தாலே இருவர் நல்லுத்தாலே ஒருவர் மேல் தர்மனை தூண்டி ஒருவர் மேல் ஒழித்து நின்று வரிசலை குறைய வாங்கி வாய் அங்கு மருந்து தீரல் தர்மமோ விருந்தாமோ தக்கிறது இன்னும் பக்கம் உங்கள் இயற்கையும் உங்களுக்கு முந்தைய போர் இயற்கையும் சீரமம் போட்டதை வாதியை படுத்தாயில்லை மந்தர கேள்வியை படுத்தாய். இப்படி 5 பாட்டை இந்த 1000 பாட்டை படமாக சொல்லியிருக்கேன். இதை எல்லாம் சொல்வதற்கு நினைவாக்க வேண்டும். நினைவாக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1958 தலைவராக நிற்கிறேன். 65 வயசு வரை தலைவராக விவசாயம் பண்ணுவேன். காவட்டி படம் கிடையாது. நினைவாக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் கடினமான பாட்டை எழுதி மனப்பாடம் இல்லை. முடிஞ்சு சொல்ல குழந்தைங்க சொல்ல எதுக்கு கடினமாக்குவோ அதை எழுதி மனப்பாடம் இல்லை. 1000 மக்கள் திருக்குறள் ஸ்பீச்சில் சிவபாதி 80 பேர் 1000 மக்கள் திருக்குறள் எழுதி 1000 மக்கள் எழுதிதான் மனப்பாடம் பண்ணேன். வல்லரக்கரின் மாதுரை போய் விழுந்து அல்லறக்கின் முழுக்கடல் காட்டுதல் கல்லறக்கும் கடற்கல்ல என் செல்லறக்கின்ற சேவலை போதெல்லாம் சொல்லுதாய் சொல்லி பாருங்க. அப்படிலாம் போன போது சொல்லிட முடியாது. இதை வந்து என் கொண்டாடி சொல்லிக்கா குழந்தை சொல்லிட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு எழுந்துருக்காங்க. வெள்ள பேப்பர்ல 20 தடவை எழுதிப்பாங்க. 20 தடவை எழுதிதான் இந்த பாட்டு பாடுறேன். வல்லரக்கரின் மாதுரை போய் விழுந்து அல்லறக்கின் முழுக்கடல் காட்டுதல் கல்லறக்கும் கடற்கல்ல என் செல்லறக்கின்ற சேவலை போதெல்லாம். இந்த மாதிரி நீங்க ஆரோக்கியமா இருங்க, ஒழுக்கமா இருங்க. தயவு செய்து எம்டி சொல்ல வீட்டோடு எழுதி போகாதீங்க. படிக்கிறது நிறைய போர்ஸ் நேராக 1 மணி 2 மணிக்கு படிக்காதீங்க. சீக்கிரமா பட்டு சீக்கிரம் நடந்துங்க. இரவு வந்து 9 மணிலிருந்து நீ 12 மணி வரைக்கும் படிக்கிற 3 மணி நேரம் படிக்கிற விஷயம் மண்டல ஏறாது. அதான் நீங்க காலையில் 4 இருந்து 5 1 மணி நேரம் ஏற்ற முடியும். ஆனால் ஒரு பயம் ஜாஸ்தி. அதனால பயந்து தூக்கிட்டே படிப்பீங்க. முடியாது. 7 மாடி எழுந்து படிப்பது ரொம்ப சௌகரியமான விஷயம். எம்சி வெளியே போகாதீங்க. பெரிய எல்லாருக்கும் சொல்றேன். நான் உயிரோட வாழ்வதற்கு காற்று சுத்தம் வைக்கும். காற்று சுத்தமாக காற்று வேணும். அதிகாலை உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். காலையில் எழுந்து 1/2 மணி நேரம் வாக்கிங் போவேன். வயசானவங்களுக்கு குழந்தைகளும் சொல்றேன். சுத்தமான காற்று வேணும். நல்லா தண்ணி வேணும். நிறைய பேர் பெரிய விஷயம் யாரும் பிடிக்கல. நீங்க எல்லாம் சொல்ல 1.5 லிட்டர் தண்ணி காலையில் 6 மணிலிருந்து நீங்க சாயங்காலம் வரைக்கும் தினம் வந்து 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆரோக்கியம் அப்படியே இருக்கும். தயந்து சாப்பிட்டு போடுங்க. இரவு 10 மணிக்கு படுத்துருங்க. இரவு 10லிருந்து காலை 4 வரைக்கும் தூக்கினா உடம்புல ரிப்பேர் பண்ணணும். உடம்புல ஜாதி தான் ரிப்பேர் பண்ணணும். ஸோ எல்லாரும் குழந்தைங்க பெரியவங்க சகோதரர்கள் எல்லாருமே பல்லாண்டு வாழ வேண்டும் வந்து படி தமிழக புலவர் சொன்ன 100 கூட சொல்லி என்னுடைய வார்த்தைகளை விடுகிறேன். பண்டிதர்கள் உள்செங்காங்கள் ஆம்பல் அர்த்தம் தந்தை கோடை குறிஞ்சி வெட்டி செங்கோடு வேறு தேமா மனசை உறுதினார் உடுத்தும் உங்கள் கூடம் எரிபொலை இருடம் சுள்ளி பூவரம் பழகம் வாகை வாழ்வு உலகம் எதிர்வை செல்வை மணிப்பூங்கருளை பயணி மானி பல்லனர்களும் பசுபிடி உள்ளம் பல்லனக்காயா விமலாவலை வேரல் சூழல் புளியை கூடை கூண்டல் முருகலை கொள்ளும் விரிவும் பொங்கம் பொங்கம் தெலுங்கம் தேங்கோல் பாதி செருந்தியா தெருவு பெருந்தன் சொல்லுவம் கலந்தை குழுவி கடையும் கடைமா தெல்லை பாலை நல்லிவர் முல்லை முல்லை குளம் சில்மாரோடம் வாழை வழி நீண்டன் நீர்கள் தாழை குளம் உள்ளாட்டாமல் ஞானம் அவர் நன்றி தேடல் செல்வன் சிறுசன் ஒளி கோட்டல் கைதை கொங்குங்களுடைய காஞ்சி மணிகளை கடுமலையில் பாங்கல் உலா பங்கு நடக்கும் ஈங்கை இலவம் பூங்கல் கொண்டை அருள் அன்பு அமராத்தின் எடுபடியவரை குழந்தை பொருளாதார பருப்பு மண்டி வஞ்சி வித்திகம் சிந்துவாரம் புதுமை குழாய் திருப்புழுதி நந்தி நரவம் நறுமுனாகும் பாரம் பீரம் கைகுள் கட்டி ஆரம் காடு கடியின் முனை நலந்தன் நாகம் நன்று நாவி மாயில் முழுதும் வேங்கையை பெறும். இந்த பூவெல்லாம் எல்லாரும் கூடி நீங்க எல்லோரும் பல்லாண்டு காட்டி உதவி. சிறு சாதலுக்கு முன்னால் பேரடி முழக்கமாக தனது சொற்பொழிவை ஆற்றியுள்ளார். வயசானதுக்கு அப்புறமா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அவர் கடைசியா 1 நிமிஷம் சொன்ன அந்த ஒரு 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 நூறு பூக்கள் அது அவர் சொன்னது உங்களுக்கு உற்சாகத்தையும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் அழைத்ததற்காக இந்த பள்ளிக்கு வந்து உங்களை எல்லாம் மகிழ்வித்து என்னையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் கௌரவித்த அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்க. இருந்து நின்று ஒரு வளர்ந்த கைதட்டலோட அவரை இங்கே நாம் கௌரவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம், நெறியாளர். இப்பொழுது வேலையில் வீட்டிற்கும் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
இந்த கனெக்ஷனை ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணி இந்த பள்ளிக்கு இத்தனை வேலைகளையும் பொறுமையுடன் செய்து கொடுத்ததற்கு அவருக்கு ஒரு பலத்த கரவொலியுடன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கும் பொதுமக்கள் உள்ளிட்ட அவைக்கும் எனது வணக்கங்கள். உலகம் யாவும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே. அப்பனாயக்கன்பட்டி இந்த பள்ளி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி இத்தனை ஆண்டுகள் எங்களை போன்ற மாணவர்களை வழி நடத்தி படிக்க உதவிய உயர்ந்த ஏவி சீனிவாசன் நாயுடு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நினைவஞ்சலியை முதற்கண் தெரிவித்து நன்றி கூறுகிறோம். தற்போதைய பள்ளி தாளாளர் திரு வெங்கட்ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அன்ன சரித்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 உருவாக்குதல், அன்னை ஆவினும் புண்ணிய ஆம்போர் வேலைக்கு எடுத்தறிவித்தல் என்பதற்கு இணங்க பாரதியின் பாடலுக்கு வாக்கிற்கேற்ப இப்பள்ளிக்கு வந்து இந்த மாணாக்கர் மகிழ்வுடன் படிக்க கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அன்பிற்குரிய அண்ணா திரு டாக்டர் வேலுமணி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இப்பள்ளியின் சார்பிலும் முன்னாள் இந்நாள் நிர்வாகம் ஆசிரியர் அனைவர் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வந்துள்ள டாக்டர் வேலுமணி அவர்களுடைய குடும்பத்தினர் திரு சுந்தரராஜன் அவர்கள், திரு ரத்னசாமி அவர்கள், திரு செல்வராஜ் அவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா உருவாக 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பள்ளியிலே படித்த 1973-74 ஆண்டு SLC எழுதிய முன்னாள் மாணவர்கள் சார்பாக இங்கு நடந்த ஒரு கலந்துரையாடல் காரணமாகத்தான் இந்த உரையாடல்கள் காரணமாகத்தான் இந்த பள்ளியின் இந்த உருவாக்கல் நடந்தது, மறு நிர்மாண பணிகள் நடந்தது. அதற்காக அந்த 1974 மாணவ மாணாக்கர் எல்லாத்துக்கும் எங்கள் பள்ளியின் சார்பிலும் முன்னாள் இந்நாள் மாணவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னும் இடத்தும் கண்ணனத்தமும் கல்வியும் ஒழுக்கமும் மாணாக்கரை உணர்ந்து சிகரம் தொடர்க்கும் என்ற தார மந்திரத்தை போதிப்பவர்கள் சிறந்த ஓவியர், சிறந்த நடிகர், சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைவளம் மார்க்கண்டேயன் இந்த மந்தின் மைந்தர் திருமூர் சிவகுமார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை உருவாக்குகிறேன். இங்கு வருகை வந்திருக்கும் பொள்ளாச்சி மாவட்ட கல்வி அதிகாரி, மாவட்ட துணை ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் திரு டாக்டர் வேலுமணி அவர்கள் குடும்பத்தார் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்த அத்துணை பேருக்கும் இந்த விளையாட்டு அரங்கம், விளையாட்டு மைதானம் ஆகிய உருவாக்க எங்களுடன் உடனிருந்து பணியாற்றிய திரு செந்தில்குமார், திரு தினேஷ்குமார் மற்றும் பல பள்ளிகளிலிருந்து இங்கு வந்து எங்களுடன் உதவி புரிந்த விளையாட்டுத்துறை ஆசிரியர்கள் அசோக்குமார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் திரு சி சபரி, உடற்கல்வி ஆசிரியர் MDM ஃபியூச்சர் CBSE ஸ்கூல் மிஸ்டர் கமலக்கண்ணன் PET வெங்கடராவ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என் கார்த்திகேயன் PET வெங்கடராவ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆகிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 மாத காலங்களாக இங்கு வந்து எங்களோட உடனிருந்து அனைத்து உதவிகளையும் புரிந்த தலைமை ஆசிரியை, அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், இங்கு சத்துணவில் பணிபுரியும் ராமா உட்பட அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக எங்களுக்கு
எல்லா வகையிலும் உதவியாக இருந்த ஏதாவது ஒரு விட்டிருந்தாலும் இந்த விழா சிறக்க காரணமாக இருந்த அன்னை டென்ட் உரிமையாளர் அவர்களுக்கும் திரு வீடியோ கண்ணன் அவர்களுக்கும் அம்மா வீடியோஸ் அவர்களுக்கும் மற்ற இந்த ஏற்பாடுகளை சிறப்புற செய்து கொடுத்த அனைவருக்கும் எங்களது சார்பிலும் விழா கோவில் சார்பிலும் டாக்டர் வேல்முடி குடும்பத்தார் சார்பிலும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவில் பங்கெடுத்து எங்களையும் கௌரவப்படுத்திய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் எங்களோட இந்த விளையாட்டு மைதானத்தில் உருவாக்க துணையிருந்து இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் விஓஓ அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அண்ட் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாராவது அவரை விட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வட்டாட்சியர் அவர்கள் இங்கு வரவில்லை, அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக புதூரில் புதூர் கவுன்சிலர் அவர்களுக்கு சவுந்தரராஜ் மிஸ்ஸஸ் பேர் மறந்துட்டேன், சவுந்தரராஜ் அவர்களுடைய நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து இந்த விழா சிறக்க உதவி அனைத்துணை பேருக்கும் எங்களது முன்னாள் இந்நாள் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும் திரு வேலுமணி அவர்களுக்கும் அம்மா அப்பா திரு சாயம்மாள் ஆரோக்கியசாமி நாயுடு திறன் மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்படும் என்பதையும் அதற்கு இங்கு எங்கள் பள்ளி எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்த நிர்வாகத்தார் அவர்களுக்கும் அந்த மேம்பாட்டு மையம் சார்பாக வருடம் ஒரு 1000 டிரைவர்கள், பிளம்பர்கள், எலக்ட்ரீஷியன்கள் ஆகிய எந்த துறை தேவைப்படுகிறதோ அத்தனை துறையும் தேர்ந்தெடுத்து அதை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற உறுதியும் கொடுத்து அத்துணை பேருக்கு நன்றி வாருங்கள். நன்றி, வணக்கம்.